அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபராயில் வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பான விளக்கங்களை இந்த தொடரில் நாம் அறிய இருக்கிறோம். ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இறந்துவிட்டால் அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவரை திருமணம் முடித்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அது எந்த பங்கீட்டின்படி கொடுக்க வேண்டும், அப்படி பிள்ளைகள் இல்லாவிட்டால் எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், திருமணம் முடித்தவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், இது அல்லாமல் பிள்ளைகளும் இல்லை, அவருக்கு திருமணம் முடித்தவரும் இல்லை, பெற்றோரும் இல்லை, சகோதரர்கள் தான் இருக்கிறார்கள் என்றால் அப்பொழுது அந்த சொத்தின் நிலை என்ன என்பன போன்ற சொத்துரிமை தொடர்பான விளக்கங்களை இந்த தொடரில் நாம் அறிய இருக்கிறோம். இதில் இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த வாரிசு உரிமை சட்டங்களில் அதிகமானவர்கள் மார்க்கம் சொன்ன அடிப்படையிலேயே சொத்துக்கள் பங்கிடப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழலுக்கு வருவார்கள். அதில் ஒரு சிலர் எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டால், தனக்கு பாதகமாக சொத்து பிரியும் பொழுது, பிரிக்கப்படுங்கிற பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ரொம்ப கம்மி மாதிரி தெரிஞ்சதுன்னா, இல்லை மார்க்கப்படியே நீங்கள் பிரிச்சிருங்களேன், சரியத்துப்படியே பிரித்து நீங்கள் கணக்காட்டுங்களேன் என்பன போன்ற கேள்விகளை முன்வைப்பார்கள். அப்படி இல்லை, நமக்கு ஜாஸ்தி வர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ மார்க்க அடிப்படையிலே பிரிக்கப்படுதா என்று பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிலரின் நடவடிக்கைகளும் இருக்கிறது. ஆனால் மார்க்கம் இந்த சொத்துரிமையை எப்படி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்பதையும் அது எவ்வளவு முக்கியமானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட வரம்புகள். இப்படித்தான் சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும்னு சொல்லும் பொழுது அதற்கு மாற்றமாக நாம் சொத்தை பிரித்தாலோ அல்லது அதில் பிள்ளைகளுக்கோ பெற்றவர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் வகையில் பங்குகள் போட்டாலோ அது மிகப்பெரிய பாவமாயிரும். அந்த பாவம் நம்மளை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு இறந்தவர்களின் சொத்துக்களை பிரிப்பதென்பது கட்டாய கடமை. எப்படி பிரிக்கணும்? மார்க்கம் காட்டித்தந்த வழியில் பிரிக்க வேண்டும் என்பது கட்டாய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 11வது வசனம் 12வது வசனம் ஆகிய 2 வசனங்களில் சொத்துரிமை தொடர்பாக யார் யாருக்கு எத்தனை பங்குகள் என்பது தொடர்பாக குறிப்பிடுகிறான். அதே அத்தியாயத்தின் கடைசி வசனம். ஆக இந்த 3 வசனங்கள் குரானில் சொத்து பங்கீடுகள் பற்றி பேசுகிற வசனங்கள். 4:11, 12 அந்த சூறாவின் கடைசி 176 அந்த கடைசி வசனம். இந்த 3 வசனம்தான் சொத்துக்களை யார் யாருக்கு எவ்வளவு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லப்படுகிற வசனங்களாக, பங்குகள் பிரிக்கப்படுகிற வசனங்களாக இருக்கும். அதை நல்லா படிச்சுக்கிட்டாலே இந்த சொத்துரிமை தொடர்பாக ஓரளவு நம்ம தெளிவடைந்து விடலாம். அப்போ இந்த 4, 11, 12 என்ற வசனங்களுக்கு பிறகு யார் யாருக்கு எவ்வளவு சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து குறிப்பிடுகிறான், தில்க ஹுதூதுல்லா, இவை அல்லாஹுவின் வரம்புகளாகும். நாம போட்ட கணக்கு இல்லை, அல்லாஹ் போட்டு கொடுத்திருக்கிற கணக்கு, அல்லாஹு போட்டிருக்கிற வரம்புகளாகும். வமையுத்தி இல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்களோ, யுத்கிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அந்த சொர்க்கத்திலே அதற்கு அடியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுவே மகத்தான வெற்றி. ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, வயத்த அத்த ஹுதூதஹு, அவனது வரம்புகளை மீறுகிறார்களோ, யுத்கிலுஹு நாரன், அவர்களை நரகில் நுழைய செய்வான். காலிதன் ஃபீஹா, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பாங்க. வலஹு அதாபுன் முஹீன், அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பங்குகளை சொல்லி இறந்து விட்டார்களே ஆனால் விட்டு சென்ற சொத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தால் இவ்வளவு கொடுங்க, ஆண் பிள்ளையா இருந்தால் இப்படி கொடுங்க, ஆணும் பெண்ணும் கலந்திருந்தா இப்படி கொடுங்க,
2க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளாக இருந்தால் இப்படி கொடுங்கன்னு பல பங்குகளை சொல்லிட்டு, இவை அனைத்தும் அல்லாஹ் போட்டிருக்கிற வரம்புகள், இதை ஏற்று நடந்தால் சொர்க்கத்துக்கு போவ, நல்லா மகிழ்ச்சியா இருப்ப, இல்லாட்டி நரகத்துக்கு தான் போவ என்ற அளவிற்கு இந்த சொத்துரிமை என்பது மார்க்கம் காட்டி தந்த வழியில் தான் பங்கிடப்பட வேண்டும். இது கட்டாய கடமை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன செய்யக்கூடாது, என்னதான் அல்லாஹ் சொத்தை பற்றி சொல்லி இருந்தாலும் சரி, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க, சரியா? இந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்கும்போது ஆணுக்கு எவ்வளவு அந்த பெண்ணுக்கு எவ்வளவுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போல தாய் தகப்பனார், இறந்து போனவருடைய தாய் தகப்பனார், அவர்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அந்த இறந்து போனவருடைய தாயார் என்ன பண்றாங்க, இல்லை எனக்கு சொத்து வேணாம், நீங்க 3 பேருமே பிரிச்சுக்குங்க அப்படின்றாங்கன்னு வைங்க. இப்ப வேணாண்டு அப்ப சொல்லிட்டு அப்படி 3 பேர் பிரிக்க சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப என்ன செய்வாங்க, இப்போதைக்கு தகப்பனாருக்கு பிரிஞ்சிடும், மகனும் மகளும் பிரிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் என்ன வரும், அன்னைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்காம விட்டுட்டோம், நம்மளை இன்னைக்கு தள்ளி விட்டுட்டாங்க, நிர்கதி ஆக்கிட்டாங்க, நம்மளை அனாதை ஆக்கிட்டாங்கிற மாதிரியான பிரச்சனைகளோ புலம்பல்களோ தவித்தல்களோ பிறகு ஏற்படும். அந்த மாதிரி இல்லாம அவர்களிடமிருந்து பிரிக்கப்படுகிற பங்குகளை மார்க்க அடிப்படையில் பிரித்து கொண்டு முறையாக உரியவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். சில நேரங்களில் பிரிக்கும்போது என்ன செய்வாங்க, உங்களுக்கு இந்த சொத்தை பாதுகாக்க எல்லாம் ஆள் இல்லை, அதை நாங்களே பார்த்துக்கிறோம், உங்களுக்கு தேவைன்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொத்தை பிரிக்காமலே விட்டுருவாங்க. அப்போ சொத்தை பிரிக்காமலே காலம் கடத்துற மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. உரிமையாளர்கள் பிரிங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா, இறந்துட்டாரு தகப்பனார் இறந்துட்டாரு, நமக்குள்ளது பிரிச்சிருங்க அப்படின்ற ஒரு 4 பசங்க இருக்காங்க, அதில் ஒரு பையன் எனக்கு இப்போ தேவைப்படுது நீங்கள் பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா, அவனை பாவி என்றோ குற்றவாளி என்றோ நினைக்க வேண்டியதில்லை. சொத்துக்களை பிரிக்க தான் கேட்குறாரு, மார்க்கெட்டில் தான் கேட்குறாரு. அப்போ பிரித்து கொடுங்கன்னு கேட்டால் தாராளமாக என்ன செய்யலாம், கேட்கலாம், இப்படி பிரிக்கணும். அப்படி இல்லாமல் தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது இதை பிரிக்கலாமா? சொத்துக்கள் பாக பிரிவினை என்பது எல்லாமே இறந்து போனதுக்கு பிறகுதான் பிரிக்கப்படுறது. எதுவுமே என்னது, வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு ஆளாளுக்கு இவ்வளவு, என் தாய் தகப்பனாருக்கு இவ்வளவு, என்னுடைய சகோதரர்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லி பிரிக்கிறதா? அது அப்படி கிடையாது. சொத்துக்களை பாக பிரிவினை செய்வது என்பதே சம்பந்தப்பட்டவர் இறந்த பிறகுதான் செய்யப்பட வேண்டும். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், லிர்ரிஜாலி நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன, பெற்றோர் உறவினர்கள் விட்டு சென்றவற்றில் ஆண்களுக்கு பங்கு உண்டு, வலின் நிசாயி நசீபுன், பெண்களுக்கும் பங்கு உண்டு. எதுல? மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றதில். இது எல்லாமே என்னது, அவர்கள் சொத்துக்களை விட்டு இறந்து விட்ட பிறகுதான் அதை பிரிக்கிறதுங்கிற பேச்சே. சொத்துக்களுக்கு உடையவராக இருப்பவர் உயிரோடு இருக்கிறார்னு வைங்க, அந்த நேரத்திலேயே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் மகனுக்கு இவ்வளோ, மகளுக்கு இவ்வளோ, அம்மாவுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இப்பவே பிரிச்சுக்கிறதான்னு கேட்டால் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது, இறந்ததுக்கு பிறகுதான் செய்யணும். இதில் ஒரு பார்வை இருக்கும். வயசான காலத்தில் ஒரு 60-70 வயசாயிடுச்சு தகப்பனார், அவர் தன் கண் முன்னாடி மகன் மகள் தன்னுடைய மனைவி இவங்களுக்கெல்லாம் வாழும்போதே மார்க்கம் சொன்ன அந்த சரியத்துப்படி செட்டில்மெண்ட் பண்ணிடலாம், அம்புட்டு சொத்தையும் ஆளாளுக்கு அப்படி பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் இவை அனைத்துமே எப்போ பிரிக்கப்பட வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்டவர் இறந்த பிறகுதான். நாம் நினைப்போம், இன்னைக்கு இவங்க நம்ம பிள்ளைங்களாம் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம், நம்முடைய மனைவி நம்மளை நல்லா பார்த்துக்கிறா, நமக்கு எதுக்கு இந்த சொத்து, எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு நம்ம நில் பேலன்ஸ், நம்மள்ட்ட எதுவுமே இல்லை இப்படின்னு ஆயிரலாமே நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொத்துக்களை பிரிப்பது சம்பந்தமாக 4வது அத்தியாயம் 11-12 சொல்லுகிற பொழுது தெளிவாக குறிப்பிடுகிறான், ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களோ, வா அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளோ, லா ததரூன ஐயுகும் அக்ரபுலகும் நஃபா, உங்களில் பயனளிப்பதில் மிக நெருக்கமானவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு பக்கபலமாக எல்லாரும் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு நேரத்தை விட்டு ஒரு நேரம் சூழல் மாறிவிட்டால் யார் நண்பர்களாக இருப்பாங்க யார் பகைவர்கள் ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த சொத்துக்கு உடையவர் பிரிக்கப்படுவது எல்லாமே இறந்து போனதுக்கு பிறகுதான்
பிரிக்கப்பட வேண்டும். பாக பிரிவினை என்பது சம்பந்தப்பட்டவர் இறந்ததற்கு பிறகுதான் நடக்கணும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த வழி. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாகவே சொல்லுவாங்க. அவரிடத்துல ஜனாசா கொண்டு வரப்படுகிற பொழுது சொல்லுவாங்க, ஆனா அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உயிரை விட மேலானவன். அப்போ உயிரை விட மேலானவங்க ரசூலா தானே. அப்போ அவருடைய சொத்தைகளை ரசூலாட்டையா கொடுத்துறது. அப்போ ரசூலா இஸ்லாசலம் அவர்கள் அதில் தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க, மண் தரக்க மாலன், யார் சொத்துக்களை விட்டு செல்கிறாரோ ஃபலி வரசத்திகி, அது தனது வாரிசுகளுக்கு போகும். அவர் விட்டு சென்ற பிறகுதான் வாரிசுக்கே போகுது சொத்துக்கள். ஒமன் தரக்க கல்லன், யார் கடன் அல்லது குடும்பத்தான் சுமைகளை விட்டுட்டு போறாங்களோ ஃபைலைய, என்னிடத்துல கொண்டு வாங்க, அந்த சுமைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். அரசாங்கம் பொறுப்பெடுக்குது. சொத்துக்களா இருக்கும்போது அது அரசாங்கம் கைப்பற்றாது, பிள்ளைங்க எடுத்துக்கங்க, வாரிசுகள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று இறந்து விட்டதற்கு பிறகுதான் இந்த ஃபைசலா பண்ணக்கூடிய செட்டில்மெண்ட்டுங்கிறதே பேச்சுவார்த்தை என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த சொத்துக்களை பிரிக்கிற நேரத்தில் வசியத்துன்னு ஒன்று செய்வாங்க. வாழுகிற பொழுது சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய் தகப்பனார்களுக்கு இறந்து போகும் நிலையில் உள்ளவர் இந்த மாதிரி சொத்துக்களை செட்டில்மெண்ட் பண்ணக்கூடாது. மார்க் அடிப்படையில் சொல்லப்பட்ட பங்குகளை எல்லாம் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே உனக்கு இவ்வளோ நல்லா சொன்ன அடிப்பில் பிரிச்சுக்கங்கன்னு சொல்லி பிரிக்கக்கூடாது. மௌத்தா போன பிறகுதான் நடக்கணும் என்றால், அப்போ மார்க்கத்தில் வசியத்துன்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்குதே, அது எதற்கு சொல்லப்படுது? வசியத்துனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வசியத்து என்றால் மரண சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரண சாசனம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரண தருவாயில் இருப்பவர் அல்லது மரண நெருக்கத்தில் இருக்கிறவர் ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்துக்கள் பிரியணும் என்று அவர் யோசிக்க தேவையில்லை, செய்யவும் முடியாது. தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு எவ்வளோ, தன்னுடைய சகோதரர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவர் தன்னுடைய மரண தருவாயில் சிந்திக்க தேவை கிடையாது. அவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி யாருக்கெல்லாம் போகுமோ அவர்களுக்கெல்லாம் சொத்துக்களை பங்கிடுறதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர் வேற சிலருக்கு சொத்துக்களில் ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் நினைச்சிருப்பார். தன்னுடைய நண்பராக இருப்பாங்க, அல்லது ஒரு சேவை நிறுவனங்களாக இருக்கும், அல்லது தன்னுடைய உறவினர்கள், தூரத்து உறவினர்கள் இருப்பாங்க, அல்லது அண்டை வீட்டாராக இருப்பாங்க, அல்லது தான் யாரையாவது எடுத்து வளர்த்திருப்பாங்க. இப்படி யாராவது ஒருத்தர், அதாவது வாரிசு உரிமையில் சம்பந்தப்படாதவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் யாருக்காவது இவர்கள் எதையாவது செய்ய விரும்பினால் அதற்கு பேர் மரண சாசனம், வசியத்து. அந்த வசியத்து செய்யறதா இருந்தா மரணிப்பதற்கு முன்னாடி செஞ்சுக்கணும். பின்னாடி மரணத்துக்கு பின்னாடி இவர் இவ்வளவு வசியத்து பண்ணார், இவர் இவ்வளோக்கு இவ்வளோ வசியத்து பண்ணாருன்னு சொல்லிட்டு நாமளாக கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. அவர் தான் வசியத்து பண்ணணும். சொத்து இருந்தா, அவர் பண்ண விருப்பம் இருந்தா பண்ணிடணும். எப்ப பண்ணிடணும்? மரணிப்பதற்கு முன்னாடியே பண்ணிடணும். மரணிச்சதுக்கு பின்னாடி பண்ண முடியாது. அப்போ மரண சாசனம் என்பதை அவர் மரணத்திற்கு முன்னாடி பண்ணணும். சொத்துரிமை என்பது மரணத்திற்கு பின்னாடி பிரிக்கணும். இதை மனசுல வச்சுக்கணும். அப்போ மரண சாசனம் என்ற அந்த வசியத்து எப்படி ஆரம்பகால சட்டமாக இருந்துச்சு, பிறகு இறுதி சட்டமா எப்படி வடி மாறுச்சு என்பதை நம்ம அந்த சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில வருது. என்ன வருது? காணல் மாலு லில் வலதி, ஆரம்ப காலகட்டத்தில் சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு தான், பிள்ளைங்களுக்கு தான் சொத்து அப்படின்னு இருந்துச்சு. காணத்தில் வசியத்து லில் வாலிதைனி, வசியத்து பெற்றோர்களுக்கு இருந்துச்சு. ஒரு மரணிக்கிற தருவாயில் இருக்காருன்னு வைங்க, அவர் மரணிச்சிட்டாருன்னா மொத்த சொத்தையும் பிள்ளைங்க எடுத்துக்குவாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்போ இறந்து போகிற நிலையில உள்ளவருடைய தாய் தகப்பனை யார் பார்த்துக்குவா? தாய் தகப்பனாருக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யறது? இறக்கும் தருவாயில் உள்ளவர் என்னுடைய சொத்துல எங்க உம்மா பாப்பாக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, மிச்சத்துல நீங்க பிரிச்சுக்கங்கன்னு சொல்லி மரண சாசனத்தை சொல்லிட்டாருன்னா, அதை எழுதிட்டாங்கன்னா, அல்லது சொல்படி சபையில் உள்ளவர்கள் சாட்சியா இருந்துகிட்டாங்கன்னா, அப்ப பெற்றோர்களுக்கு இறந்து போகும் நிலையில் உள்ளவரின் தாய் தகப்பனாருக்கு வசியத்து, இறந்து போனதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு சொத்து. இப்படி ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஃபநஸஹல்லாஹு மின் ஸாலிக, அதிலிருந்து அல்லாஹ் சட்டத்தை மாற்றிவிட்டான். மாஹப்ப, அவன் விரும்பியவாறு மாற்றிவிட்டான்.
அல்லாஹ் என்ன செய்யறான்? தான் விரும்பியது போன்று சட்டங்களை மாற்றினான். எப்படி மாற்றுகிறான்? ஃபஜஅல லிஸ்ஸக்கரி மிஸ்ல ஹல்லில் உன்சைனி. ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு கொடுப்பதை விட 2 பெண்ணுக்கு கொடுப்பதை போன்ற ஒரு பங்கை ஒரு ஆணுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் சட்டமேற்றினான். ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? பையன் பொண்ணு அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு சொத்தெல்லாம் பிரிக்கப்படாது. இவர் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுவார் வாழும்போதே. இறந்து போனதற்கு பிறகு பிள்ளைங்க எடுத்துக்குவாங்க, மிச்ச சொத்தை பிள்ளைங்க பிரிச்சுக்குவாங்க, அப்போ சமமா பிரிச்சுக்குவாங்க. ஆனா பிறகு அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான் அப்படின்னு சொன்னா, ஆண் பிள்ளைக்கு பெண்ணுக்கு கொடுப்பதை விட 2 மடங்கு கொடுக்கணும். இப்போ இறந்து போறவர் என்ன செய்யறாரு? மொத்தமே அவருக்கு ஒரு 9 லட்சம் ரூபா பணம் இருந்திருக்குது. மொத்த சொத்தே என்னது? 9 லட்சம் ரூபா. அவருக்கு மனைவி இல்லை, அம்மா அப்பாலாம் இல்லை. இறந்து போன நிலையில அவருக்கு இருக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு, வேற யாரும் இல்லை. இப்படி வச்சுக்கோங்க. இந்த 9 லட்சத்தை என்ன செய்யணும்? 9 லட்சத்தை 3 பங்கா பிரிச்சு 2 பங்கு ஆணுக்கு, 1 பங்கு பெண்ணுக்கு. அப்போ கிட்டத்தட்ட 33% பெண்ணுக்கு வந்துடும், 66% ஆணுக்கு வந்துடும். அந்த கணக்கில் வந்துடும் வைங்களேன். அப்போ பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற தொகை 3 லட்சம், ஆணுக்கு கொடுக்கப்படுற தொகை 6 லட்சம். இப்படி பிரிக்கப்பட்டுரும். இந்த மாதிரி அல்லாஹ் ஆக்கிட்டான். வஜஅலலில் அபவைனி, பெற்றோர்களுக்கு லிக்குல்லி வாஹிதி மின்ஹுமா சுதுச, அந்த தாய் தகப்பனார் ஒவ்வொருவருக்கும் 6இல் 1 என்ற பங்குகளை சொல்லிவிட்டான். வஜஅலலில் மர்அதி அஸ்ஸுமுன, மனைவிக்கு 8இல் 1 பங்கையும், ஒரு ருபா 4இல் 1 பங்கையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். வலி ஜௌஜி அஷ்ஷத்ர, கணவருக்கு அஷ்ஷத்ர வ ருபா, பாதியையும் 4இல் 1 பங்கையும், கால் பகுதியையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். இதெல்லாம் பங்குகள். இது என்னென்ன பங்குகள்னு உங்களுக்கு டீட்டெயில் நான் பிறகு சொல்றேன். ஷார்ட்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஆரம்ப காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு வசியத்து இறந்து போகும் நிலையில் உள்ளவர் அப்போ உயிரோடு இருக்கும்போது செஞ்சிடணும். இறந்து போனதற்கு பிறகு அவருடைய சொத்தை பிள்ளைகள் பிரித்துக் கொள்வார்கள் இருந்துச்சு. பிற்காலத்தில் அல்லாஹ் சட்டத்தை எப்படி மாற்றினான்னா, இறந்து போனவருடைய தாய் தகப்பனாருக்கு சொத்துல பங்கு இருக்கு, இறந்து போனவருடைய திருமணம் முடித்த மனைவியோ கணவனோ அவருக்கும் சொத்துல பங்கு இருக்கு, இறந்து போனவருடைய பிள்ளைகளுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு இவர்களெல்லாம் வாரிசுதாரர் ஆக்கிட்டான். சொத்துக்கு வாரிசுதாரர்களாக ஆக்கிவிட்டு மற்றவர்களுக்கு வசியத்து பண்றதுனா பண்ணிக்கிங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லப்பட்டு விட்டது. மற்றவர்களுக்கு வசியத்துனா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு, நண்பர்களுக்கு அல்லது நெருங்கியவர்களுக்கு அல்லது ஒரு சேவை நிறுவனத்திற்கு ஒருத்தர் வசியத்து பண்றான்னு வைங்க, மொத்த சொத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. எவ்வளவு வரைக்கும் சொத்துக்களை வசியத்து பண்ண முடியும்? வாழ்ற காலத்திலேயே எனக்கு இல்லை ஒரு 50 லட்ச ரூபா பணம் இருக்குது, அதில் 50 லட்சத்தையும் நான் என்ன செய்யறேன், ஒரு அனாதை இல்லத்துக்கு எழுதிடுறேன். இப்படிலாம் சிலர் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் மீது உள்ள விரக்தியின் காரணமாக, குடும்ப பிரச்சனையின் காரணமாக எங்கேயாவது ஒரு தொண்டு நிறுவனத்தில் எழுதி வைத்து விட்டு மௌத்தா போயிடுவாங்க, ரெஜிஸ்டரே பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரக்கூடாது. மார்க்கம் சொன்ன வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசியத்து செய்வதாக இருந்தால் அந்த வசியத்தை யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரிசுதாரர்களுக்கு வசியத்தை செஞ்சிடக்கூடாது. நம்ம இறக்கும் தருவாயில் இருக்கிறோம், மகளுக்கு கூப்பிட்டு என் சொத்துலேருந்து உனக்கு இவ்வளோ பங்கு வச்சுக்க எக்ஸ்ட்ரா, சொத்து இறந்த பிறகு பிரிக்கப்படும் போது உனக்கு கிடைக்கும், இப்பவே நீ கொஞ்சம் என்ன செய்ய, இவ்வளோ சொத்துக்களை உனக்கு நான் தந்துடுறேன். அல்லது மகன்கிட்ட கூப்பிட்டு இப்படி தரது, அல்லது தாயாருக்கு தரது, அல்லது தகப்பனாருக்கு தரது, அல்லது தன்னுடைய மனைவிட்ட கொடுக்கறது. அந்த மாதிரி வாரிசுதாரர்களுக்கே இவருடைய சொத்துக்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை போகணும்னு வசியத்து பண்ணாருன்னு வைங்க. அப்படி வசியத்து பண்ணி நான் மவுத் ஆயிட்டேன்னா என்னுடைய மகனுக்கு கொஞ்சம் கூட மாட கொடுத்துக்குங்க, நீங்க சொத்தை பிரிங்க, அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் சொத்தை பிரிச்சுக்கங்க என்பது போன்று இவருடைய பணத்தை, இவருக்கே உடைமையான தொகையை, சொத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ அல்லது தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது மனைவிக்கோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொத்தை பிரிங்க என்பது போன்று செய்வார்களே. ஆனால் இப்படி மரண சாசனம் செய்யக்கூடாது. வாரிசுதாரர்களுக்கு வசியத்து செய்வதே கூடாது என்பது மார்க்க சட்டம். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லியிருக்கிறாங்க.
அம்ர் பின் ஹாரிஜா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். இன்னல்லாஹ கத் அஅதா குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொருவருடைய உரிமைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த உரிமையை வழங்கி இருக்கிறான். வலா வசியத்த லி வாரிசின், சொத்துக்களை பெறுகிற வாரிசுகளுக்கு வசியத்து செய்வது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூதாவுதுல 3581வது செய்தியாக பார்க்கலாம். அப்படின்னு சொன்னா வேற யாருக்கு செய்யலாம்? சொத்துக்களின் யாருக்கு பங்கு போய் சேராதோ அவங்களுக்கு வசியத்து பண்ணலாம். நண்பர்கள், தத்தெடுத்த பிள்ளைகள், அதே மாதிரி தனக்கு உதவி செய்தவர்கள், ஆரம்ப காலத்தில் பக்கபலமாக இருந்தவர்கள், சேவை நிறுவனங்கள் என்று தன் விரும்பிய வாரிசுகள் அல்லாத யாருக்குமே அவர் வசியத்து பண்ணலாம். எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம்? மொத்த சொத்தையும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதற்கான லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் அவர் பண்றதா இருந்தா 3ல் 1 பங்கு, 1/3 பண்ணிக்கலாம். இப்போ 9 லட்சம் ரூபா பணம் இருக்குன்னு வைங்க, ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணலாம். 1 லட்சம் பண்ணலாம், 2 லட்சம் பண்ணலாம், 3 லட்சத்தை தாண்டக்கூடாது. அப்ப அந்த 1/3ங்கிறது தாண்டிரும். ஏன் அப்படின்னா, மொத்த சொத்தில் 2/3, 3/2 பாகம் வாரிசுகளுக்கே போகணும். சொத்துரிமை அனைத்து என்ன செய்யணும்? 3/2 பாகங்கள் வாரிசுகளுக்கே போகணும். வாரிசுகளுக்கு போனதற்கு பிறகுதான் அந்த 1 பங்குங்கிறது மற்றவர்களுக்கு. அதை புரிந்து கொண்டு வாரிசுதாரர்கள் எவ்வளவு முன்னுரிமை படைத்தவர்கள் என்றால், இவருடைய சொத்துல 3 பங்கா பிரிச்சு அதுல 2 பங்கு வாரிசுதாரர்களுக்கு தான் முன்னுரிமை, பாக்கி உள்ள 1 பங்கு அளவுக்கு தான் இவர் மற்ற யாருக்காவது கொடுப்பதற்கு முன்னுரிமை இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இதை சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் மரண தருவாயில் இருக்கும்போது என்ன செய்வாரு, எனக்கு ஒரு மகதா இருக்கிறாங்க, நான் என் சொத்தை முழுக்க என்ன செஞ்சலாம், தர்மம் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. அப்ப ரசூல் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு செய்யலாம்? பாதி செய்யலாமான்னு கேட்பாங்க. இல்ல அப்படி செய்யக்கூடாது, 3ல் செய்யலாம், 3ல் 1 செய்யலாமான்னு கேட்பாங்க. அசுலுசு கசீர், 3ல் 1, 3ல் 1 ஜாஸ்தி தான், சரி அப்படின்னு சொல்லி ரசூல்லா அதற்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அப்ப அதிகபட்ச லிமிட் என்னது? 3ல் 1. 3ல் 1 தாண்டி சொத்துக்களை பங்கிட்டக்கூடாது, வசியத்து பண்ணிடக்கூடாது. இது உயிரோட வாழ்பவர்களுக்குள்ள உரிமையில என்னது, தன்னுடைய சொத்துல 3ல் 1 பங்கு தான் அடுத்தவர் கொடுப்பதற்கான அதிகாரமே அவர் கையில இருக்கும். அதை கொடுக்க சொல்லி வசியத்து பண்றதுக்கான அதிகாரம் இருக்கும். அப்ப இவர் இருக்கும்போது 1 லட்சம் 2 லட்சம் எடுத்து செலவு பண்றாருன்னா அது வேற. வாழ்ற காலத்திலேயே அவர் எடுத்து செலவு பண்றாரு, அவர் யாருக்கா கொடுத்துட்டாரு வச்சுட்டாருன்னா, நாளை மறுமையில அவர் அல்லாட்ட பதில் சொல்ல போறாரு. மொத்த சொத்தையும் யாருக்காவது எழுதி வச்சுட்டாருன்னு வைங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு, பிள்ளைங்களை நடுத்தரில் விட்டுட்டாருன்னா, நாளைக்கு மறுமையில அவர் பெரிய குற்றவாளியா நிற்பாரு. இப்படி பிள்ளைகளை இப்படி நடுத்தரில் நிப்பாட்டிட்டியப்பா எப்படின்ற அல்லாஹ் கேள்வி கேட்பான், அது தனி. ஆனா வாழ்கிற காலகட்டத்தில் அவர் வசியத்துன்னு ஒன்றை எழுதி வச்சாருன்னா அதிகபட்சம் 3ல் 1 பங்குக்கு மேல எழுத முடியாது. ஒருவேளை இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த வசியத்தை எழுதவர்கள் சில பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி, இந்த மாதிரி நான் இறந்து விட்டால் என்னுடைய சொத்துல ஒரு 1 கோடி ரூபா இருக்குது, அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு இந்த நண்பருக்கு இவ்வளவு கொடுங்க, அவருக்கு அவ்வளவு கொடுங்க, உறவினருக்கு தூரத்து உறவினருக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொடுத்து முடிச்சுட்டு பாக்கி 40 லட்சத்தை பிள்ளைங்களை பங்கிட சொல்லுங்கன்னு சொன்னார்களே. ஆனால் அப்ப என்ன ஆயிரும், இந்த வசியத்து டாக்குமெண்ட்டே செல்லாது. ஏன்னா 3ல் 1க்கு மேல ஒரு வசியத்து செய்ய முடியாது. அப்ப இவர் மரணிச்சதுக்கு பிறகு இறந்து விட்டால் இப்படி கொடுங்கன்னு சொல்லி மரண சாசனம் பண்ணியிருக்காருல்ல, அதை எடுத்து பார்த்து இந்த 3ல் 1 பங்கு தாண்டாத வகையில அந்த பங்கையெல்லாம் குறைச்சு 3ல் 1 அளவுக்கு தான் வசியத்தை பிள்ளைங்கள் நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அதுக்கு மேல செய்ய முடியாது, செஞ்சா செல்லாதது. மீதமுள்ள பங்கைத்தான் தன்னுடைய பிள்ளைகள் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் பங்குகளை எடுத்துக்கொள்வார்கள். இந்த மாதிரி அவர் என்னதான் எழுதி கொடுத்துட்டு மரணிச்சாலும் சரி, அந்த டாக்குமெண்ட் மரணிச்சதுக்கு பிறகு செல்லாது. ஆனா உயிரோட வாழும் போதே தன்னுடைய சொத்தை மொத்தமா ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ அல்லது தன் மனைவிக்கோ அல்லது தன்னுடைய தகப்பனுக்கோ அல்லது வேற யார் நண்பருக்கோ ரெஜிஸ்டர் பண்ணி எழுதி கொடுத்து ஒப்படைச்சிட்டாருன்னு வைங்க, உலகத்துல கிளைம் பண்ணவே முடியாது. உலகத்துல போய் என்ன செய்ய முடியாது, அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் மீட்டி வாங்கவே முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் விட்டு கொடுக்காத வரைக்கும் ரெஜிஸ்டர் டாக்குமெண்டா பண்ணி அவர் சொத்தை பெற்றுக்கொண்டாரையானால் யாரும் போய் எந்த விதமான வழக்குகளையும் முறையிடவே முடியாது. ஆனால்
இவர் மறுமையில மாட்டிக்குவார். 2-3 பசங்கள்ல ஒரு பையனுக்கு மட்டும் மொத்த சொத்தை எழுதி கொடுத்துட்டாருன்னு வைங்க, மொத்த சொத்து என் மூத்த மகனுக்கு தான் சொல்லிட்டு மௌத்தானாலும் கூட செல்லாதது. அல்லாஹ் சொன்ன சட்டத்தின்படி தான் சொத்தை பிரிக்கணும். ஆனா அவரு ரெஜிஸ்டரே பண்ணி கொடுத்துட்டாரு, வாழும்போது ரெஜிஸ்டரே பண்ணி கொடுத்துட்டாருன்னா, அந்த மூத்த மகன் முழுமையா எடுத்து வச்சுக்கிட்டாருன்னா மற்ற பிள்ளைகள் யாரும் ஒரு கிளைம் பண்ணக்கூடிய சூழலோ பிரச்சனைகள் பண்ணவோ முடியாம போயிடும். எங்களுக்கு உரிமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எதை சொன்னாலும் உலகத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம். நாளை மறுமை நாளில் வசமா இந்த பெற்றோர் மாட்டிக்கொள்வார், இந்த இறந்து போகிற நிலையில் உள்ளவர் மாட்டிக்குவார், பிள்ளைகள் மத்தியில் அநியாயம் இழைத்த குற்றத்துக்கு ஆளாயிருவார். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டிய சொத்துக்களை மொத்தமாக பிறர் கொடுத்த அந்த பாவத்துக்கு ஆளாயிருவாருங்கிற மாதிரி அப்படி ஆயிடுவார். அப்போ வசியத்து தொடர்பான சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறான்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது அத்தியாயம் 180, 181, 182 வசியத்து தொடர்பாக பேசப்படும். குத்திப அலைக்கும் இதா ஹலர அஹதகுமுல் மௌத்து, உங்களில் மரணம் நெருங்குகிற நிலையில், உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்குகிற நிலையில், இன்தரக்க ஹைரன், அவர் செல்வத்தை விட்டு செல்லுகிற சூழல் வருமானால், அல் வசியத்துலில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மாரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன், பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நல்ல முறையில் வசியத்து மரண சாசனம் செய்வது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கடமையாகும் ஒரு வசனம் வரும். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பெற்றோர்களுக்கு வசியத்து செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. இது ஆரம்ப காலத்தில் இருந்த சட்டம். இந்த சட்டத்தை தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்திட்டாங்க. ஆரம்ப காலத்தில் பெற்றோர்களுக்கு மரண சாசனம் செய்யணும் என்றும், இறந்து போனதற்கு பிறகு சம்பந்தப்பட்டவரின் பிள்ளைகளுக்கு சொத்தை பங்கிடணும் என்று இருந்துச்சு. பிற்காலத்தில் அல்லாஹு தாலா பெற்றோருக்கு சொத்து பங்கு சொல்லியிருக்கிறான், பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறான், திருமணம் முடித்தவர்களுக்கும் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு தான் வசியத்துங்கிற நிலை வரும் என்பதை தெளிவுபடுத்திட்டாங்க. இது வசியத்து தொடர்பான விஷயம். அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, கடன். இந்த கடன் விஷயத்துல ஒருத்தர் சொத்தை பிரிக்கணும். பிரிக்கும் பொழுது எதை பார்க்கணும்? ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா சொத்து இருக்கு, அவருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, தாய் தகப்பனார் இருக்கிறாங்க. மொத்தமே 10 லட்ச ரூபா டக்குன்னு தகப்பனாருக்கு எவ்வளோ, தாயாருக்கு எவ்வளோ, பிள்ளைங்களுக்கு எவ்வளோன்னு பிரித்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால், அதற்கு முன்னதாக அவர் வசியத்து பண்ணியிருக்காரா, மரண சாசனம் பண்ணியிருக்கிறாரா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு பார்க்கணும். அல்லது பிள்ளைங்களை வச்சு மரண சாசனம் செய்திருந்தால் அந்த மரண சாசனத்தை நிறைவேற்றணும். அதே நேரத்தில் அவர் கடனாளியா இருந்தார்னா மரண சாசனத்திற்கு முன்னாடி கடனை நிறைவேற்றணும். ஏன்னா கடன் அடைக்கப்படாவிட்டால் உயிர் தியாகியா இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. யுஃபரு லி ஷஹீதின் குல்லு தன்பின் இல்ல தைன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உயிர் தியாகி ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிரன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? கடனா இருந்துச்சுன்னு வைங்க, போர்க்களத்தில் ரத்தம் சிந்தி இருந்தாலும் சரி, உயிரையே இழந்து வந்திருந்தாலும் சரி, கடனாளி அது நிறுத்தப்பட்டுருவான். சொர்க்கத்தில் போறதா இருந்தால் அந்த ஃபைசலா முடிக்கணும். இப்ப அந்த மாதிரி வரும் பொழுது கடன் எவ்வளவு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. வசியத்துங்கிறது விரும்பி தரது. எனக்கு நெருக்கமான ஒருவருக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா தரணும்னு நினைச்சு நான் இறந்துட்டா என் சொத்துலேருந்து அவருக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இறந்துட்டேன்னு வைங்க, அவருக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கவில்லையானால் அவருக்கான ஒரு செயலில் நம்பிக்கை துரோகம் வரும், வாக்கு மீறல் வரும். இந்த குற்றத்தை விட நான் ஒருத்தட்ட வாங்கின 5 லட்ச ரூபாயை திருப்பி அடைக்காத நிலையில் இறந்துருக்கேன்னா, அந்த கடனை அடைக்காத நிலையில் நாளைக்கு மலுமையில் எழுப்பப்படுவோம்னா, இது நம்பிக்கை துரோகம், வாக்கு மீறலை தாண்டி உரிமை மீறலாக போயிடும். அவருடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையில் வச்ச நிலையில நான் இறந்துட்டேன், அப்படி போயிடும். நான் அடைக்க வேண்டிய நிலையில இப்ப இருக்கிறேன். அப்ப எதை முதல்ல நிறைவேற்றணும்னா கடனை நிறைவேற்றணும். அப்ப அல்லாஹு தாலா இந்த வசன விஷயங்கள்ல இந்த பங்குகள் விஷயத்துல 4வது அத்தியாயம் 11, 12 சொல்லும் பொழுது யூசி மிம்பாதி வசியத்தின் யூசிபிஹா அவுதைன், இந்த சொத்துக்களை பிரிப்பதற்கு நீங்க வசியத்தையோ கடனையோ முடித்து விட்டதற்கு பிறகு சொத்துக்களை பிரிங்க என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? வசியத்து இருக்கா கடன் இருக்கான்னு பார்க்கணும். கடன் இருக்கா, கடனை முடிச்சிருங்க. கடனை முடிச்சிட்ட பிறகு வசியத்து இருக்குதா, ஏதா பண்ணியிருக்கிறாரா, வசியத்தை பாருங்க. வசியத்தை முடிச்சதுக்கு பிறகு இப்போ இருக்கிறது தான் சொத்து. 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு, 1 லட்ச ரூபாய் கழிச்சிருங்க.
9 லட்ச ரூபா இருக்கு, அவர் 50,000 ரூபா அவர் என்ன பண்ணியிருக்காரு, வசியத்து பண்ணியிருக்காரு. அந்த 50,000 கழிச்சுங்க 8.5 லட்ச ரூபா இருக்கு. இந்த 8.5 லட்ச ரூபாயில இப்ப சொத்துக்களை பிரிக்க ஆரம்பிங்க, இதான் பங்குகளை போட ஆரம்பிக்கணும் என்பதுதான் சட்டம். இப்போ நாம சொத்துக்களில் யார் யாருக்கு எவ்வளவு பங்குகள் என்பதை பற்றிய பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதிலே சிலர் சொத்துக்களை பெறக்கூடிய உரிமையாளர்களாக இருப்பார்கள், சிலர் சொத்துக்களை பெறுவதற்குரிய அந்த பங்குதாரர்களாக இருப்பார்கள். முழு உரிமையாளர்கள் பங்குதாரர்கள் யார் என்பதை நாம வரிசையாக நாம உங்களுக்கு சொல்லி விளக்கி புரிய வைப்போம். இந்த சட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் திருக்குரான்ல 4வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம் 12வது வசனம், அந்த அத்தியாயத்தின் கடைசி வசனம், இந்த 3 வசனங்களை படித்து கொண்டாலே போதுமானது. சட்டங்கள், சொத்துரிமை சம்பந்தமான சட்டங்கள் ஓரளவு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சில ஹதீஸுகள் வழியாக மற்ற சில பங்குகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்ப அந்த 4:11 இருந்தே ஒவ்வொரு வசனத்தின் அந்த வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு அந்த பங்குகளை பற்றி அப்பப்பவே நான் உங்களுக்கு விளக்கம் எடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன, யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன். யூசிக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். யார் விஷயத்துல? ஃபி அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் வலியுறுத்துகிறான். யாருக்கு இந்த வலியுறுத்தப்படுகிறது? யாருக்கு? தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த அல்லாஹ் இந்த வலியுறுத்துவதை சொல்கிறான். அந்த பிள்ளைகள் விஷயத்துல எப்படி சொத்துக்களை பிரிக்கணும்? லிஸ்ஸகரி, ஆணுக்கு நீங்கள் எப்படி வழங்க வேண்டும் என்றால் மிஸ்லு ஹல்லில் உன்சயைனி, 2 பெண்களுக்குரிய பங்கை போன்று ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண் பெண்ணுக்கான பங்கு. ஒரு வீட்டில் தகப்பனோ அல்லது தாயோ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை, மனைவி இல்லை. இப்போ தகப்பனார் இறந்துட்டார், அவங்க மனைவி இல்லை, அவங்க உம்மா வாப்பா இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அல்லது ஒரு பையன் 2 பொண்ணு இருக்கிறாங்க, அல்லது 2 பையன் 1 பொண்ணு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஆணும் பெண்ணும் கலந்து பிள்ளைகள் இருக்குமானால் சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால் 2 பெண்களுக்கு கொடுப்பதை போன்று ஒரு ஆணுக்கு கொடுக்கணும், ஒரு ஆணுக்கு கொடுப்பதை போன்று பாதி பெண்ணுக்கு, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இப்போ 1000 ரூபான்னு வைங்க, 1000 ரூபாயில நீங்க ஒரு பெண்ணுக்கு கொடுக்க போறீங்க. ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா இந்த ஆணுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும், சரியா? அதே போல ஆணுக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுக்கறதா இருந்தா பெண்ணுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஆணுக்கு கொடுப்பதில் பாதி பெண்ணுக்கு கொடுக்கணும், அல்லது 2 பெண்ணுக்கு கொடுக்கிற அளவை ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். நீங்க இப்படி புரிந்து கொண்டாலும் சரி, அப்படி புரிந்து கொண்டாலும் சரி, இதுதான் சட்டம். இப்ப அதை எப்படி பங்கிடுறது என்பதை உங்களுக்கு சுருக்கமா நான் உங்களுக்கு விளக்குறேன். இறந்து விட்டவருக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று கலந்து இருப்பார்களே, ஆனால் வெறும் ஆண் பிள்ளையா இருக்கிறாருன்னா மொத்த சொத்தை அவர் எடுத்துக்க போறாரு, பிரச்சனை இல்லை. வெறும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பெண் இருந்தா எவ்வளோ, 2-3 பெண்களா இருந்தா எவ்வளோ என்று சட்டங்கள் வேற. இப்ப சொல்லக்கூடிய சட்டம் ஆண் பிள்ளையும் இருக்கிறார் பெண் பிள்ளையும் இருக்கிறார் என்றால் அப்ப எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு பெண்ணுக்கு வழங்குறதை விட டபுள் மடங்கு ஆணுக்கு கொடுக்கணும், அல்லது ஒரு ஆணுக்கு வழங்குறதை விட பாதி தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பங்குகளை எழுதி தொகையை நீங்க அழகா பிரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, மையத், சரியா? இறந்து போனவர், தாயோ தந்தையோ யாரோ இறந்திருக்கார், இவருக்கு அம்மா வாப்பா இல்லை, இவருடைய மனைவி, இறந்தவர் ஆண், இவருக்கு மனைவியும் இல்லை, அண்ணன் தம்பிகளும் இல்லை, யாருமே இல்லை. இப்படி நீங்க சட்டங்களை புரிந்து கொண்டால் இலகுவா இருக்குங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இப்ப இவங்களுக்கு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையன் ஒரு ஆளு, சரியா? பையன் ஒருத்தர், இப்னு, பின்த், பெண் ஒரு ஆள், சரியா? இப்போ பெண்ணுக்கு கொடுப்பதை விட டபுளாகத்தான் பையனுக்கு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் சொத்தை ஒரு 9000 ரூபா சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொத்து எவ்வளோ ரூபா? 9000 ரூபா. இந்த சொத்தை எத்தனை பங்கா பிரிக்கணும்? இருக்கிறது எத்தனை பையன்? ஒரு பையன். எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுன்னா இந்த பையன் ஒன்று, பையனுக்கு டபுளாக கொடுக்கணும், பொண்ணுக்கு சிங்கிளாக கொடுக்கணும். அப்போ பையனுக்கு 2 பங்கு, பொண்ணுக்கு 1 பங்கு.
ஒரு பொண்ணு தான் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒரு பங்கு, ஒரு பையனுக்கு 2 பங்கு. ஆக மொத்த சொத்தை 3 பங்காக பிரித்து, அதாவது 9,000 ரூபாயை 3 பங்காக பிரித்தால் ஒரு பங்கு 3000. சரியா? அப்ப 2 பங்கு என்பது 6000, ஒரு பங்கு என்பது 3000. பெண்ணுக்கு 3000, ஆணுக்கு 6000. சரியா? அடுத்து பாருங்க, மொத்த சொத்து எவ்வளோ? 9,000 ரூபா. மகன் இப்னு 2 பேர், பின்த் மகள் 2 பேர். 2னா சொத்தை எத்தனை பங்காக்கணும்? இவங்களுக்கு 4 பங்கு கொடுக்கணும். பொண்ணுங்களுக்கு 2 பேர், அப்ப 2 பங்கு போதும். 2 பங்குல தலா 1, 4 பங்குல தலா 2. ஆக இவர்களுக்கு 2, இவர்களுக்கு 4, மொத்தம் 6 பங்கா சொத்தை பிரிக்கணும். 6 பங்கா பிரிக்கிறதா இருந்தா 9,000 ரூபாயை 6ஆ பிரிச்சா 1,500 ரூபா. ஒரு பங்கு வந்து 1,500 ரூபா. பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு 4 பங்கு, அப்ப 4 பங்கு 6,000 ரூபா. ஆளுக்கு 3000 கொடுத்துடணும். பெண்கள் 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு பங்கு 1,500 ரூபா. அப்ப பெண்ணுக்கு எவ்வளோ? 1,500, 1,500. 3000 பெண்களுக்கு போயிருச்சு, 6,000 அதில் 3000 ஆண்களுக்கு போயிருச்சு. இதுதான் சட்டம். அடுத்து பாருங்க, 2 பெண் இருக்கிறாங்க, ஒரு ஆண் இருக்கார். இப்ப சொத்து எப்படி? ஒரு ஆணுனா 2 பங்கு, 2 பெண்ணுனா 2 பங்கு தான். அப்ப சொத்தை 4 பங்கா பிரிச்சு, அந்த 4ல் 2 பங்கை ஆணுக்கு கொடுக்கணும், 2 பங்கை பெண்ணுக்கு கொடுத்து ஆளுக்கு ஒன்று பிரிச்சுக்குவாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, பையன் ஒரு 5 பேர், பொண்ணு 2 பேர். இப்ப சொத்தை எத்தனை பிரிக்கணும்? உடனே இதை டபுள் ஆக்கணும். இதுல எத்தனை நம்பர் இருந்தாலும் அதை டபுள் ஆக்கிடணும், அதான் பங்கு. இதுல என்ன நம்பரா இருந்தாலும் அதை அப்படியே போடணும், அதான் பங்கு. 5 பேரா 10 பங்கு, பெண் 2 பேரா 2 பங்கு, பையன் ஒரு ஆளா 2 பங்கு, பெண் 5 பேரா 5 பங்கு. அப்போ பெண்ணுடைய பங்கை அப்படியே எழுதுவது பங்காக, பையன் எத்தனை பேரோ அதை டபுளா பெருக்கி எழுதணும் பங்காக. இதுதான் கணக்கு. இப்போ நீங்க என்ன செய்யணும்? கணக்கு போட்டு பாருங்க. 3 பையன் 5 பெண், சொத்தை எத்தனை பங்கா பிரிக்கணும்? நீங்களே கணக்கு போட்டு டேலி பண்ணி பார்த்துக்குங்க. இருக்கிறது 9,000 ரூபா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? பையனுக்கு எத்தனை பங்கு எழுதுங்க, பொண்ணுக்கு எத்தனை பங்கு எழுதுங்க. மொத்தம் எவ்வளவு பங்காச்சு? அந்த 9,000த்துல அந்த பங்கை வகுத்துருங்க. வகுத்துட்டு பையனுக்கு போக வேண்டியதை பையனுக்கு கொடுங்க, பெண்களுக்கு போக வேண்டியதை பெண்களுக்கு கொடுத்துருங்க. இது சட்டம் 1. அடுத்த சட்டத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதில் ஒரு சர்ச்சை இருக்குது. என்ன சர்ச்சை? ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுப்பதை விட பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் பாதியா கொடுக்குது? இது அநியாயமா தெரியலையா என்பது ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை நாம் அறிந்து கொள்வோம். இப்ப நாம பார்த்த இந்த சட்டங்கள்ல ஆணுக்கு பெண்ணுக்கு வழங்கப்படுறதை விட டபுளாக கொடுக்கணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இதை பார்க்கும்போது 100 ரூபாய் என்று சொன்னால் அந்த 100 ரூபாயில ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 33 ரூபா, ஆணுக்கு 66 ரூபா அளவுக்கு கொடுக்க வேண்டி வருது. அப்ப பெண்ணுக்கு ஆளுக்கு 50 ரூபா 50 ரூபான்னு கொடுத்தா தானே நியாயம்? ஆணும் பெண்ணும் சமந்தானே. ஏன் இப்படி சொத்துரிமையில் பெண்ணுக்கு ஆணை விட பாதி கொடுக்குறீங்க என்ற கேள்வி பிற சமுதாய மக்களால் கேட்கப்படுகிறது. முதல்ல இந்த சொத்துரிமை சம்பந்தமாக ஏன் இப்படி ஒரு பாகுபாடு போன்று இருக்கிறது என்பதற்கான நியாயங்களை சொல்வதற்கு முன்னால், மற்ற சமுதாயத்தவர்கள் இந்த கேள்வி எழுப்புறாங்களே, அவர்களுக்கு கடந்த காலங்களில் அவர்களுடைய நம்பிக்கையில சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்குதான்னு கேட்டா வழங்கப்பட்டது கிடையாது. உலகத்துல
திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பெண்களுக்கு ஆணுடைய சொத்தை போன்றல்லாமல் அதில் பாதி பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டதை போன்று சொல்லப்படவே கிடையாது. பெண்களுக்கு சொத்துரிமை இருப்பதாக வேற எங்குமே சொல்லப்படாத நிலையில, அறவே சொத்துக்கள் இல்லாத நிலையில இன்றைக்கு இஸ்லாத்தை பார்த்து அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், இங்க ஏன் பாதி கொடுக்குறீங்க என்று. ஆணுக்கு கிடைக்கிறத விட பாதி அளவு ஏன் பெண்ணுக்கு கொடுக்குறீங்க? ஆணை பொறுத்தவரை வலிமையானவன் அல்லவா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலமானவன் அல்லவா, பொருளாதாரத்தை வெளியிலிருந்து ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லவா. லாஜிக்கா பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண் மனதிலும் வலிமையற்றவள், உடலிலும் வலிமையற்றவள். ஆணை விட பெண்ணுக்கு நீங்க டபுளா கொடுக்க தானே வேணும், அவங்களுக்கு தானே செக்யூரிட்டி ஜாஸ்தியா வேணும் என்பது போன்ற வாதம் வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுகிறான் என்று சொன்னால் அதை ஏற்று கட்டுப்படுவதுதான் இறை நம்பிக்கையாளர்கள் மீதான கடமை. இருந்தாலும் இந்த மார்க்க சட்டங்கள் அனைத்துமே மனித குலத்திற்கு ஏற்றதாகத்தான் இருக்கிறது. அப்ப இறைவன் ஒரு சட்டத்தை விதிக்கிற பொழுது அதில் ஏராளமான நியாயங்கள் இருப்பதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டு இருப்பதை உணர முடிகிறது. எப்படி ஒரு ஆணுக்கு வழங்கப்படுகிற சொத்துல டபுள் மடங்கா இருக்குது பெண்ணுக்கு வழங்கப்படுவதை விட. இது ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் தலைவனாக ஆண் இருக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதிலும், அவர்களுக்கு உணவு வழங்குவதிலும், தன் மனைவிக்கு உணவு வழங்குவதிலும், தன் தாயையும் தந்தையையும் பராமரிப்பதிலும் பொறுப்பாளர் ஆணாக இருக்கிறார். செலவழிக்கிற இடத்தில் ஆண் இருக்கிறார். ஆனால் அந்த பொறுப்பும் அந்த சிரமமும் பெண்ணுக்கு இல்லாமல் இருக்கிறது. இங்க 2 பேரும் சமம் இல்லை, இங்க முழு சுமையும் ஆணுக்கு இருக்கிறது. இரண்டாவது, ஒரு ஆணுக்கு சொத்து பிரிக்கப்படுகிறது, அந்த பங்கை விட பாதி தான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது. ஆனால் ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க. இந்த தங்கச்சிமார்கள் திருமணம் முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அப்படி வெளியே போகும் பொழுது அவர்கள் தங்களுடைய சொத்துக்களாக தகப்பனுடைய சொத்துக்களை பெற்று அந்த புதிய வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போனதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய கணவனாருக்கும் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கும் உழைக்க வேண்டிய செயல்பட வேண்டிய கடமை அந்த பெண்களுக்கு கிடையாது. அந்த சொத்தை வைத்தவர்களாகத்தான் இருப்பாங்களே தவிர அவர்கள் போய் அவர்களுக்கு சம்பாரிச்சு போடுறது, அவர்களுக்கு செலவழிக்கிறது, அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய நெருக்கடி அந்த பெண்களுக்கு கிடையாது. ஆனால் அதே புகுந்த வீட்டுக்கு சென்ற பெண் ஒருவேளை ஒரு சண்டை சச்சரவுகளோ அல்லது கணவனை இழந்த நிலையிலோ மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தால் இந்த பெண்ணை சகோதரியை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அண்ணனுக்கு நிற்கும். இப்ப யார் இந்த சகோதரிகளுக்கு செலவிடுவது? அண்ணன் செலவிடுறார். இந்த அண்ணன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தங்கைமார்களுக்கு செலவிடுகிறார், தன் மனைவிக்கு செலவிடுகிறார், பிள்ளைக்கு செலவிடுகிறார், பெற்றோருக்கு செலவிடுகிறார். அனைத்து பொறுப்புகளும் சுமைகளும் இவருக்கு சேர்ந்து விடுவதை பார்க்கிறோம். அப்படியாக இருக்கிற காரணத்தினாலும் தன்னுடைய பொருளாதாரங்கள் இந்த பெண்ணுக்கு சென்றடைகிற பொழுது அது அவருடைய குடும்பத்தார், அவருடைய கணவனுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சென்றடையும். ஆனால் பசங்களுக்கு சொத்துக்கள் பிரிக்கப்படுகிற பொழுது அந்த மகன் தன்னுடைய சொத்துக்களை 2 மடங்காக பெறுகிற நேரத்தில் தகப்பனாரிடமிருந்து ஒரு 10 லட்சம் ரூபா பணம் இருக்குது. அதுல ஒரு மகன் ஒரு மகள் தான் இருக்கிறார். அதுல 3 லட்சத்தி சொச்சம் ரூபா மகள் வாங்கி கொண்டு போய்விடுகிறாள். 6 லட்சத்தி சொச்சம் ரூபா மகன் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில இந்த தொகையை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பார், தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொள்வார். ஒருவேளை தன் சகோதரி ஒரு விதவையான நிலையில் வந்து விட்டாலோ அல்லது வீட்டிலிருந்து அங்கிருந்து விரட்டப்பட்ட நிலையில நிர்கதியாக வீட்டுக்கு வந்தாலோ அவர் பராமரிக்கிற இடத்தில் இவர் தான் நிற்கிறார். அப்ப இவருக்கு எவ்வளவு தேவைப்படுது? இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த தொகை இருந்தால்தான் இந்த தொகையை கொண்டு இந்த பொருளாதார சுமையை கொண்டு அவர் செலவழிக்கக்கூடிய இடத்துல அவர் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய சகோதரிகளை பராமரிக்க முடியும். இதன் காரணங்களினால் அல்லாஹு தாலா ஆணுக்கு பெண்ணை விட 2 மடங்காக கொடுத்திருப்பதிலான நியாயங்கள் நமக்கு தெரியறத பார்க்கிறோம். இதை நாம் புரிந்து கொண்டோமேயானால் இதில் எந்த விதமான சிக்கல்கள் வராது. அப்ப இது பிரதானமாக அந்த வசனத்தில் முதல் சட்டம். இறந்து விட்டவருக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கலந்து இருந்தால் அப்ப ஆணுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பெண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கணும்
என்பதை பற்றிய பாடங்களை சொல்லியிருந்தோம். சில பயிற்சிகளையும் உங்களுக்கு கொடுத்திருந்தோம். அதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தொடர்ச்சியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தொடர்ந்து சொல்லப்படுகிற பங்குகள் பற்றிய கணக்குகள் உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்து பாடமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது அதே 4வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் உள்ள அடுத்தடுத்த வசனங்கள். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் எதை வலியுறுத்துகிறான்? ஆணும் பெண்ணும் கலந்திருந்தால் பெண்ணுக்கு கொடுப்பதை 2 பெண்ணுக்கு கொடுப்பதை போன்று ஒரு ஆணுக்கு கொடுத்து விடுங்கள் என்கிற அந்த விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கப்படுகிற சட்டம். ஒருவேளை பெண் பிள்ளைகளாக அவர்கள் இருந்தால், ஆண் பிள்ளை இல்லை, ஆணா இருந்தா தான் ஆணும் பெண்ணும் கலந்திருந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் புள்ள மட்டுமே இருந்தான்னு வைங்க, மொத்த சொத்தும் அவருக்கு போயிடும். எப்ப? இறந்தவருக்கு தாய் தகப்பனாரும் இல்லை, இறந்தவருக்கு மனைவியும் இல்லை, இறந்தவர் இருக்கிறார், அந்த இறந்தவருடைய சொத்து இருக்கிறது, இறந்தவருடைய சொத்து இருக்கிறது, அவருக்கு ஒரே ஒரு ஆண் மகன், மொத்த சொத்து அவருக்கு போயிடும். இப்போ அதை பற்றி நம்ம பேசலை. ஆணும் பெண்ணும் கலந்திருக்கிற 2வது நிலை, அதற்கு விகிதாச்சாரிய அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். 3வது பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இப்போ சொத்துக்கள் எப்படி பிரிக்கிறது? பெண் பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு இருந்தால் எவ்வளோ, 2க்கும் மேற்பட்டவர்களாக 3, 4, 5, 6 என்று இருந்தால் அப்ப எவ்வளவு கொடுப்பது என்கிற 2 கணக்கும் இதில் சொல்லப்படுகிறது. எப்படி? ஃபலஹுன்ன சுலுசா மா தரக். அவர்கள் 2க்கும் மேற்பட்டவர்களாக இருந்தால் இறந்தவர் விட்டு சென்றதில் 3இல் 2 பங்கை கொடுக்க வேண்டும். இதை பாருங்க. இறந்தவர் ஒரு 9,000 ரூபா. நம்ம எதுக்கு இந்த 9,000 அந்த மாதிரியான தொகை போட்டிருக்கிறோம்னா, கணக்கு வகுப்படுகிற பொழுது சில்லற காசு மாதிரி பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, ரவுண்டா டேலி ஆகணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம். இறந்து விட்டவருக்கு ஒரு 4 பெண் பிள்ளை இருக்கிறாங்க, சரிங்களா? இப்ப சொத்துக்கள் எவ்வளவு பிரிக்கப்படணும்? இந்த வசனத்தின்படி 3இல் 2 பிரிக்கப்பட்டு அந்த பங்கை இவர்கள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்குங்கன்னு சொல்லிடணும். 3இல் 2னா என்ன? 9,000 3ஆக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் 9,000 3 பங்கா பிரிச்சா ஒரு பங்கு ரூபாய் 3,000. அதுல 2 பங்கு 3,000 இன்டூ 2 பங்கு. ஃபர்ஸ்ட் 3 பங்காக பிரிச்சு 3ல் 2 பங்கு கொடுக்கணும். அப்ப 6,000 ரூபா. 9,000ல் 3 பங்கா பிரிச்சா 3,000, 3ல் 2 பங்கா பெருக்குனா 6,000. இந்த 6,000 4 பெண்களுக்கு கொடுக்கணும். அப்ப 4 பெண்களுக்கும் 6,000 கொடுத்தா ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 1,500. இதனால நோட் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து ஒரு 5 கேள்வி புரிஞ்சுக்குங்க. இறந்தவருக்கு 10 பெண் இருந்தால் 9,000ல் எவ்வளவு கிடைக்கும்? 8 பெண் இருந்தால் எவ்வளவு கிடைக்கும்? 6 பெண் இருந்தால் எவ்வளவு கிடைக்கும்? 3 பெண் இருந்தால் எவ்வளவு கிடைக்கும்? இதெல்லாம் நீங்க நோட்டு போட்டு என்ன செய்யுங்க, இதே டேப்லர் போட்டு செஞ்சுக்குங்க. இது ஒரு ஈஸியான கணக்கு தான். இதுக்கு என்ன இவ்வளவு பயிற்சி நினைக்கலாம். நாம் கொடுக்கிற பயிற்சி இப்படி பங்குகளை போட்டு அதை பெருக்கி ஒவ்வொரு நபர்களையும் காட்டி தனி நபர்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு அந்த வரிசையை புரிய வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். இதை நீங்க செஞ்சுக்கங்க. அடுத்து சட்டம் என்னன்னு நம்ம பார்ப்போம். அந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் 2க்கும் மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 3இல் 2 பங்கு கொடுத்துடணும். இன்கானத்து வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ்ஃப். அவங்க ஒரே பெண் மகளாக இருந்தால் அவளுக்கு பாதியை கொடுக்க வேண்டும். நிஸ்ஃபுனா பாதி. அரபுல சில வார்த்தைகள், குரான்ல வரக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க. நிஸ்ஃபுன் என்றால் பாதி, சுலுசுன் சுலுசுன் என்றால் 3இல் 1, சுலுசானி
மூன்றில் இரண்டு. ருபோன், ருபோன்னா நாலில் ஒன்று, காவாசி. சுதுசுன், ஆறில் ஒன்று, சுமுனுன், எட்டில் ஒன்று. இந்த பங்குகள்லாம் குரானில் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோன்னு வரும்பொழுது நீங்கள் படிச்சுக்குவீங்க. அப்போ நிஸ்புன் பாதி, சுலுசுன் மூன்றில் ஒன்று, சுலுசானி மூன்றில் ரெண்டு, ருபுன் காவாசி நாலில் ஒன்று, சுதுசுன் ஆறில் ஒன்று, சுமுனுன் எட்டில் ஒன்று, இப்படி வரும் பங்குகள். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ? பாதி. மீதி பாதி என்ன செய்யறது? இந்த பாடங்களை நம்ம பிறகு பார்த்துக்கலாம். இந்த பெண்ணுக்கான பங்கு என்னன்னு பார்த்துக்கணும். அடுத்த ஒரு கேள்வி வரும். ஒரு பெண்ணுக்கு பாதி, ரெண்டுக்கும் மேல் இருந்தால் மூன்றில் ரெண்டு, இல்லையா? அதான் நான் போன பாடத்தில் படித்தோம். இப்போ எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ரெண்டே ரெண்டு பெண் இருந்தால் எவ்வளோ? ஒன்று இருந்தால் பாதி, 3 4 5 6 இருந்தால் இந்த பங்கு, ரெண்டே ரெண்டு பெண் இருந்தால் எவ்வளோ என்பதற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த சில பாடங்கள் கழித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து கவனிப்போம். அடுத்து பாருங்க, வலி அபவைகி பெற்றவர்களுக்கு லி குள்ளி வாஹிது மின்ஹுமா, அந்த இருவரில் ஒவ்வொருவருக்கும் அஸ்சுதுசு. சுதுசுனா என்ன? ஆறில் ஒன்று, ஆறில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். மிம்மா தரக்க இன்கானலகு வலதுன், அவருக்கு பிள்ளை இருந்திருந்தால் இவருடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒன்று, தலா ஆறில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். இப்ப பாருங்க, பிள்ளைங்க இருக்காங்க, சரியா? உதாரணத்துக்கு ஒரு பெண், ஒரு ஆண் இருக்காங்க, அல்லது ஒரு பெண் இருக்காங்க, அல்லது ஒரு ஆண் இருக்காங்க, அல்லது 3 பெண்கள் இருக்கிறாங்க. இப்படி வச்சுக்கோங்க. இறந்தவருக்கு 3 பெண்கள் இருக்கிறாங்க, இது ஒரு கணக்கு. இறந்தவருக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்க, இது ஒரு கணக்கு. இறந்தவருக்கு ஒரே ஒரு பெண் இருக்காங்க, அல்லது இறந்தவருக்கு ஒரு ஆண் மட்டும் இருக்கிறாங்க என்று வைத்துக்கொள்ளும் பொழுது, இறந்தவருடைய தாயார் இருக்கிறாங்க, உம்மு. இறந்தவரின் தந்தை இருக்கிறாங்க, அபுன். இறந்தவரின் தாயாருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால், இதுல எப்படியோ பிள்ளை இருந்தால் அவர்களுக்கு தாயாருக்கு ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். சரியா? இப்ப தாயாருக்கு 6ல் 1, தகப்பனாருக்கு 6ல் 1, 3 பொண்ணுங்களா இருந்தா 3ல் 2, இல்லையா? இறந்தவருக்கு ஒரே ஒரு பெண்ணா இருந்தா பாதி. இறந்தவருக்கு ஆண் பெண்ணும் கலந்துருக்கு, அல்லது ஒரே ஒரு ஆண் இருக்காருன்னா இதற்கான விடை ஈஸி தான். மொத்த சொத்தை 6 பங்கா பிரித்து இப்போ நம்ம இதற்கான விடையை பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? இவங்க மீதமுள்ள சொத்துக்களை பிரித்து கொள்ளக்கூடியவர்கள். இந்த ஒரு ஆண் மொத்த சொத்தை எடுத்துக்கிறவர். அப்போ என்ன செய்யணும்? முதல்ல இந்த தகப்பனாருக்கு 6ல் 1, தாயாருக்கு 6ல் 1 கொடுத்துடணும். அதாவது இவருடைய பாட்டி தாத்தா, இவருடைய தாய் தந்தை. அப்ப தகப்பனாருக்கு 6ல் 1, உதாரணத்திற்கு 9,000 ரூபாயில 6ஆ பிரிச்சிங்கன்னா 1500 ரூபாய். 1500 ரூபாய் தகப்பனாருக்கு, 1500 ரூபாய் தாயாருக்கு.
பாக்கி 6000 ரூபா. இந்த 6000-ஐ ஆண்மகன் எடுத்துக்கொள்வார். அல்லது இந்த 6000-ஐ விகிதாச்சார அடிப்படையில் ஆண்களும் பெண்களும் பிரித்து கொள்வார்கள். எப்படி பிரிக்கிறது அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே முதல் பாடத்தை பார்த்தோம். 6000 ரூபாய் ஆம்பளை புள்ள ஒரே புள்ள இருந்தா மொத்தம் எடுத்துக்க போறாரு. 6000-ஐ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கலந்திருந்தா என்ன செய்யறது? 6000-ஐ ஒரு ஆண்னா 2 பங்கு, ஒரு பெண்ணுனா 1 பங்கு, அப்ப 3 பங்கா பிரிச்சு 4000 ரூபாய் ஆம்பளை பிள்ளைக்கு, 2000 ரூபாய் பொம்பளை பிள்ளைக்கு, இப்படி சொத்து பிரிஞ்சிருச்சு. இப்போ இவர்களெல்லாம் உரிமையாளர்கள், மொத்த சொத்துக்களின் உரிமையாளர்கள் இவங்கெல்லாம். எப்போ ஆண் பெண் கலந்திருந்தாலும் அல்லது ஒரு ஆண் மட்டும் இருந்தாலும் உரிமையாளர்கள். இப்படி சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு மிச்சத்தை உரிமை கொண்டாடுவார்கள். இவங்க யாரு? பங்குதாரர்கள். இவங்க யாரு? மொத்த சொத்தின் உரிமையாளர்கள் அல்ல, பங்குதாரர்கள். பங்குதாரர்கள் வரும் பொழுது இவங்களுக்கு சொத்தை கொடுத்த பிறகு இவங்களுக்கு பங்கு பிரிச்சுட்டு இருக்காம நாம் என்ன செய்யணும்? இந்த பங்குதாரருக்கும் இந்த பங்குதாரருக்கும் இவங்கெல்லாம் யாரு? பங்குதாரர்கள். இப்ப இந்த பங்குதாரர்களோட சொத்துக்களை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இறந்தவருக்கு 3 பெண் மக்கள் இருக்கிறாங்க, அம்மா வாப்பா இருக்காங்க. இப்ப என்ன சட்டம்? இறந்தவருக்கு பிள்ளை இருக்கிற காரணத்தினால் தாயாருக்கு 6/1, தந்தைக்கு 6/1. இறந்தவருக்கு 3 பிள்ளைகள், 3/2. இப்போ இந்த 6/1 3/2 பொது வகுபடுகிற கணக்கை எடுத்துக்கொண்டால் பங்கு போடுறது ரொம்ப ஈஸியாயிரும். அது என்ன பொது வகுப்பு அப்படின்னு சொன்னா, வகுபடுகிற கணக்குன்னு சொன்னா, எந்த எண் இந்த 2 எண்ணையும் வகுக்கும், இந்த 2 எண்ணையும் உள்ளடக்கக்கூடிய எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேரு ஆங்கிலத்தில் எல்சிஎம், லோயஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லி தருவாங்க. மீசிமான்னு சொல்லி தமிழில் படிப்பாங்க. அதை தெரிஞ்சுக்குங்க. 6, 3 இந்த 2 எண்ணையும் உள்ளடக்கிற எண் எது? அதை கண்டுபிடிக்கிறது என்ன? அப்ப 3 × 2 × 1 6. 6ஐயும் 3ஐயும் உள்ளடக்கிற எண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஐயும் 3ஐயும் உள்ளடக்கிற எண் 6. 6க்குள்ள 6ம் இருக்கு, 6க்குள்ள 3ம் இருக்கு. அப்ப சொத்தை 6 பங்கா பிரிக்கணும். இப்ப பாருங்க, 6 பங்கா சொத்தை பிரிக்கிறோம். 6 தான் 2க்கும் பொதுவான உள்ளடக்குகிற எண். 6 பங்கா பிரிச்சா தாய்க்கு 6/1, அப்ப 1 யாருக்கு? தாய்க்கு. தந்தைக்கு 6/1. 6 எத்தனை? 6 ஒரு 6 1. 3 பெண் மக்களா? இவங்களுக்கு எவ்வளோ? 6ல் எத்தனை 3 இருக்கு? 2 3 இருக்கு. 2 2 4. 2 × 2 4. ஏன்னா 3ல் 2 பங்கு தானே, அப்ப 4. இந்த 3 பெண் மக்களுக்கு 4 பங்கு. இப்போ 9000 ரூபாயில 6 பங்கா பிரிச்சா 1500 ரூபா. தாய்க்கு 1500, தந்தைக்கு 1500. 9000ல் 4 பங்கு என்ன? 6000 ரூபா. இது பிள்ளைங்களுக்கு. இந்த 6000 ரூபாய 3 பிள்ளைங்க பிரிச்சுக்கிறதா இருந்தா தலா 2000 ரூபா. ஒரு பெண். இப்படி சொத்து இவர்களுக்கு பிரிக்கப்பட்டுருச்சு. இப்போ ஒரே ஒரு பெண் இருந்தா அப்போ இதே மாதிரி நாம எல்சிஎம் எடுத்து பொது கணக்கு எடுத்து வகுக்கிறது எப்படி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. இதுல நீங்க பயிற்சியும் எடுத்துக்குங்க. தாய் தந்தை 5 பெண் மக்கள் இருந்தா இதே பங்கு தான். எப்படி சொத்துக்கள்ல எவ்வளவு ரூபாய் பிரிக்கணும், இது ஒரு பயிற்சியா நீங்க நோட் பண்ணிக்கணும்.
சரியா? அடுத்து என்ன? இறந்தவருக்கு ஒரே ஒரு பெண் மகள். இந்த மகள் இருக்காங்க, அவங்களுக்கு பாதி. தாய்க்கு 6ல் 1, தந்தைக்கு 6ல் 1. இப்போ 6ஐயும் 2ஐயும் உள்ளடக்கிற நம்பர் எது? 6. 6க்குள்ள 6ம் இருக்கு, 6க்குள்ள 2ம் இருக்கு. சரி, 6. 6ல் 1, தாய்க்கு 1, 6. அப்போ தந்தைக்கு 1. 6ல் எத்தனை 2 இருக்கு? 3. அப்போ 3 பங்கு மகளுக்கு. சரியா? இப்போ 9,000 ரூபாய் 6 பங்கா பிரிச்சா 1,500 ரூபா. 1,500 ரூபாயில தாய்க்கு 1,500, தந்தைக்கு 1,500. 1,500 இன்ட்டு 3 பங்கா பிரிச்சா 4,500. அந்த ஒரு மகளுக்கு 4,500 என்பதை புரிஞ்சுக்கணும். உம்மு, அபு, பின்த்து, இது ஒரு மகள் இருந்தால் இப்படி பங்குகள் கொடுக்க வேண்டும். இதை புரிஞ்சுக்கங்க. இதற்கு அடுத்து இந்த கணக்குகள் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி பங்குகளை எழுதிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு டவுட் வரும், எப்படி இதில் 9,000 ரவுண்ட் ஆகலையே, 4,500, 6,000, 7,500, பாக்கி ஒரு 1,500 இருக்குது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது பாடங்களின் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவரை பங்குகள் இப்படித்தான் பிரிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இதுவரைக்கும் நாம் என்னென்ன கணக்குகளை பார்த்தோம் என்பதை நினைவுபடுத்துகிறோம். இறந்தவருக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கலந்திருந்தால் எப்படி சொத்துக்களை பிரிக்கணும் என்பதை பார்த்தோம். 2க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளாகவே இருந்தால் எப்படி பிரிக்கணும் என்பதை பார்த்தோம். ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தால் எப்படி பிரிக்கணும் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு இறந்தவருக்கு ஆண் இருக்கிறாங்க, அல்லது பெண் பிள்ளையா இருக்காங்க, அல்லது ஒரு பெண் இருக்கிறாங்க, அல்லது ஆணும் பெண்ணும் கலந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் தாயும் தந்தையும் இறந்தவருக்கு இருந்தால் இப்ப தாயாருக்கு 6ல் 1, தந்தைக்கு 6ல் 1 கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் என்ன சட்டம்? இதற்கு பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇல்லம் யகுல்லஹு வலதுன், அந்த வசனத்தின் தொடர்ச்சி, 4வது அத்தியாயம் 11வது வசனத்தின் தொடர்ச்சி. ஃபஇல்லம் யகுல்லஹு வலதுன், இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் வரிசஹு அபவாஹு, அவரது பெற்றோர் இருவரும் வாரிசாகி விடுவார்கள். முழு சொத்துக்கும் பெற்றோர் இருவரும் வாரிசாகி விடுவார்கள். அப்போது இறந்தவரின் தாயும் தந்தையும் வாரிசாயிறாங்க. அப்படி வாரிசாயிட்டாங்கன்னா தாய்க்கு எவ்வளவு கொடுப்பது? ஃபலி உம்மிஹி சுலுசு, 3ல் 1 தாய்க்கு கொடுக்க வேண்டும், மீதமுள்ளதை தந்தை எடுத்துக்கொள்வார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப பாருங்க, இறந்தவர் ஒரு 18,000 ரூபா விட்டுருக்காரு. சரியா? அப்ப பிள்ளை இல்லை. இங்க என்ன ஆகுது? தாயார் தந்தை இறந்தவருடைய பெற்றோர் முழு சொத்துக்கும் வாரிசாயிடுறாங்க. அப்ப இந்த முழு சொத்துல தாய்க்கு 3ல் 1 கொடுக்க வேண்டும், மீதமுள்ளதை தந்தை வைத்துக் கொள்வார். இந்த தாய்க்கு 3ல் 1 கொடுக்க வேண்டும் என்பதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பிள்ளைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், 2வது இறந்தவருக்கு சகோதரர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சகோதரன் அல்ல, பிள்ளைகள் இல்லாமலோ, அல்லது இறந்தவருக்கு ஒரு சகோதரன், ஒரு உடன்பிறப்பு, ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ, அந்த உடன் பிறந்த சகோதரன் அல்லது ஒரு சகோதரி இருந்தாங்கனாலோ அப்ப தாய்க்கு 3ல் 1. ஒருவேளை பிள்ளையும் இல்லை, நிறைய உடன்பிறப்புகள் இருப்பார்களேயானால், அப்ப 1க்கும் மேற்பட்ட உடன்பிறப்புகள் இருப்பார்களேயானால், அப்ப தாய்க்கு 6ல் 1 கொடுத்துறணும், மீதம் உள்ளதை தந்தை எடுத்துக்கொள்வார். இது அந்த வசனத்தின் அடுத்த வசனத்திலேயே நீங்க பார்க்கலாம். இன்கானலகு இஹ்வத்துன், அஹுன் என்றால் சகோதரன், உடன் பிறந்தவன், இஹ்வத்துன் என்றால்
சகோதரர்கள் பன்மையாக சொல்லப்படுகிறது. இறந்தவருக்கு சகோதரர்கள் இருப்பார்களேயானால் ஃபலி உம்மிஹி சுதுசு, தாய்க்கு 1/6 கொடுத்து விட வேண்டும், மீதமுள்ளதை தந்தை எடுத்துக்கொள்வார். அப்ப தாய்க்கு எப்ப 1/3 கிடைக்கும்னா பிள்ளை இல்லாத பொழுதும். தந்தையை பொறுத்த வரைக்கும் தாய்க்கு கொடுத்தது போக மிச்சம் எல்லாம் தந்தைக்கு தான். தாய்க்கு எப்ப 1/3 பிள்ளை இல்லாத நேரத்திலும், அல்லது இந்த இறந்தவருக்கு சகோதரர்கள் இல்லாத நேரத்திலும், ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ இருக்கும் நேரத்திலும் தாய்க்கு 1/3, மிச்சம் ஃபுல்லா தந்தைக்கு. இப்போ இறந்தவருக்கு பிள்ளை இல்லை, சகோதரர்களாக இருக்கிறாங்க, 1க்கு மேற்பட்ட உடன்பிறப்புகள் இருந்தால் தாய்க்கு 3/1 அல்ல 6/1 தான் கொடுக்க வேண்டும். இது சட்டம். இப்ப அடுத்து பாருங்க, ஆபாவுக்கும் இந்த சட்டம், இந்த சொத்துக்களை எப்படி பிரிக்கணும்? மிம்பாதி வசியத்தி யூசி பிஹா அவுதைன், இந்த சொத்துக்களை அவர் வசியத்து செய்திருப்பாரே அதை நிறைவேற்றிய பிறகும், அவர் கடன் பெற்றிருப்பாரேயானால் அதை நிறைவேற்றிய பிறகும் இதையெல்லாம் சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும். ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், அப்னாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், லா ததுருனா ஐயுகும் அக்ரபுலக்கும் நஃபா, அவர்களில் பயனளிப்பதில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் போட்ட பங்கின்படி கொடுத்துருங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபரீலத்தம் மினல்லாஹி, இது அல்லாஹ் விதித்திருக்கிற கட்டளையாகும், இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். இன்னல்லாஹ கான அலிமன் ஹக்கீமா, அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். இது 4:11 முடிந்தது. 4வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிற பங்குகளை பற்றி நம்ம பார்ப்போம். இதுவரை நம்ம அறிந்து கொண்டது இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் எவ்வளவு, இறந்தவருக்கு பெற்றோர் இருந்தால் எவ்வளவு என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த இறந்தவருக்கு மனைவி இருந்தால் அல்லது ஒரு பெண் இறந்திருந்தால், அவருக்கு கணவன் இருந்தால் அப்போது எவ்வளவு என்ற பங்கை தான் 4:12 இருக்கிறது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறந்தவர் விட்டு சென்ற சொத்தில் அவருடைய கணவருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் என்று பெண்களை பற்றி சொல்கிறான். வலக்கும் நிஸ்ஃபு மா தரக்க அஸ்வாஜுக்கும் இல்லம் எக்குல் லகுன்ன வலதுன், உங்களுடைய மனைவி விட்டு சென்ற சொத்துக்களில், உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் உங்களுக்கு, ஆண்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு பாதி இருக்கிறது. எப்போது? இல்லம் எக்குன் லகுன்ன வலதுன், அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால். ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னா கணவருக்கு பாதி கிடைக்காது. பிள்ளை இல்லாத நிலையில்தான் கணவருக்கு பாதி கிடைக்கும். இப்போ ஒரு பெண் ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த கணவர் விவாகரத்து செய்யப்பட்டவர் அல்லது இறந்து விட்டார். இந்த நிலையில இந்த பெண் இன்னொருவரை திருமணம் முடிக்கிறார்கள். இந்த திருமணம் முடித்ததற்கு பிறகு இந்த பெண் இறந்து விட்டார்கள் என்றால், இந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கிற காரணத்தினால் கணவருக்கு பாதி கிடைக்காது, கால்வாசி தான் கிடைக்கும். குழந்தை இல்லாமல் இருந்தால் தான் கணவருக்கு பாதி. அது இந்த பெண் ஏற்கனவே வாழ்க்கை நடத்திய கணவரோடு பெற்ற குழந்தையா இருந்தாலும் சரி, இப்பொழுது வாழ்க்கை நடத்திய கணவனோடு பெற்ற குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பதான் கணவனுக்கு பாதி கிடைக்கும். அப்ப இறந்துவிட்ட பெண்ணுக்கு கணவர் இருக்கிறார், சரியா, ஜவுஜ், அவருக்கு பிள்ளை இல்லாத நிலையில பாதி. இன்கான லகுன்ன வலதுன், ஒருவேளை அவர்களுக்கு பிள்ளை இருப்பார்களே ஆனால் ஃபலக்குமுர் ருபு, உங்களுக்கு 4/1 கிடைக்கும். கணவருக்கு என்ன கிடைக்கும்? 4/1 கிடைக்கும். சரி, அடுத்து வலகுன்ன ருபு மிம்மா தரத்தும், நீங்கள் இறந்து விட்டால், இப்ப கணவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இறந்து விட்டால், நீங்கள் விட்டு சென்றதில் அந்த பெண்களுக்கு 4/1 கிடைக்கும். இப்ப பாருங்க, இறந்தது கணவர், இப்ப இருக்கிறது மனைவி ஜௌஜத்து. அப்ப கணவருக்கு குழந்தை இல்லை, பொதுவாகவே அது வேற எந்த ஒரு நிலையிலும் கணவருக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது மனைவிக்கு
கால்வாசி கிடைக்கும். ஒருவேளை அந்த கணவருக்கு குழந்தை இருக்குமானால் மனைவிக்கு 8/1 கிடைக்கும். அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்கானலக்கும் வலதுன், உங்களுக்கு குழந்தைகள் பிள்ளைகள் இருக்குமானால் ஃபலஹுன்ன சுமுனு, அந்த பெண்களுக்கு 8/1 கிடைக்கும். இப்போ ஒரு கணவர் இருக்கிறாரு, அவங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்துறாங்க, குழந்தை பிறந்திருக்குது, அந்த பெண் இறந்துட்டாங்க. இப்போ அந்த கணவர் அந்த குழந்தையோட இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. இப்போ கணவர் இறந்துட்டாங்க, அவருக்கு பிள்ளை இருக்குதே, இருந்த காரணத்தினால் இந்த மனைவிக்கு 8/1 தான் கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி, இப்போ 2 மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ கணவருடைய சொத்திலிருந்து தலா 8/1 என்றால் தலா 8/1 அல்ல, மொத்தத்தில் 8/1. கணவருக்கு பிள்ளை இருந்தா 2 மனைவிமார்களுக்கும் மொத்தத்தில் 8/1 பிரித்து மனைவிமார்களுக்கு சரி பாதி பிரித்து கொடுத்துருவாங்க. 8000 ரூபா சொத்து, இறந்துட்டாரு, 8/1 1000 ரூபா, 2 மனைவியா இருந்தா தலா 500 ரூபா பிரிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கணக்கை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மனைவி இறந்தால் கணவன் எவ்வளவு பெறுகிறார், கணவர் இறந்தால் மனைவி எவ்வளவு பெறுகிறார் என்பதை அறிந்து கொண்டோம். இந்த நேரத்தில் இறந்தவருக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க. அப்ப கணக்கை எப்படி டேலி பண்ணணும் என்பதை சில உதாரணங்களோடு நம்ம பார்ப்போம். ஒரு சில உதாரணங்களை பாருங்க. இறந்தவர் ஆண், அவருக்கு தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, ஒரு பெண் மகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. இப்போ 4:11 வசனத்தின்படி இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் தலா 6/1. இறந்தவருக்கு ஒரு பெண் இருந்தால் பாதி, இதுவும் 4:11 இருக்கு. இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு 8/1. சரியா? இவர்கள் அத்தனை பேரும் சொத்தில் பங்குதாரர்களாகி விட்டார்கள். இப்ப சொத்துல பங்குதாரர்கள் ஆகிட்டதுனால என்னென்ன பங்குகள் இருக்கு? 6/1, 6/1, 8/1, பாதி. இந்த எண்கள் இருக்கு இல்லையா, 6, 8, 2, 3 எண்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு எண் வேண்டும். 8க்குள்ள 6ஐ வகுபட செய்ய முடியாது, 8க்குள்ள 2 வகுபட செய்ய முடியும், 6க்குள்ள 2 வகுபட செய்ய முடியும். ஆனா 6க்குள்ள 8ஐ வகுபட செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? 12ன்னு வச்சுக்கோங்களேன். 12ல 6 வகுபடும், 2 வகுபடும், 8 வகுப்படாது. அப்ப அதுக்கடுத்து என்ன? 18. 18 முடியாது. இப்ப எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம், அதை பாருங்க. 6, இந்த பங்குகளை எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். எல்சிஎம் எடுக்கிறோம். 2, 2னா இதுல 3, 3, 4, 1. கடைசியில் 1 முடிகிற வரைக்கும் இந்த எல்சிஎம் எடுப்பாங்க. 3, 1, 1, 4, 1, 4, 1, 1. சரி, இப்போ எப்படி இருக்கு? 2 × 3 × 4, 3 6, 6 4 24. 24 என்கிற எண் தான் 6ஐயும் வகுபட உள்ளடக்கும், 8ஐயும் உள்ளடக்கும். அப்ப மொத்த சொத்தை 24 பங்கா பிரிச்சுக்கணும். சொத்து எவ்வளோ? உதாரணத்துக்கு ஒரு 50,000 வச்சுக்கோங்க. 50,000த்தை 24 பங்காக பிரித்து
24ல் எத்தனை 6 இருக்கு? 24ல் 4 6 இருக்கு. 4 பங்கு தாயாருக்கு, தகப்பனாருக்கு 4 பங்கு பிளஸ் மனைவிக்கு 8. 24ல் எத்தனை 8 இருக்கு? 3 பங்கு மனைவிக்கு. மகளுக்கு 24ல் எத்தனை 2 இருக்கு? 12 பங்கு மகளுக்கு. அப்ப 4 4 8 8 3 11 11 12 23. இந்த 23 பங்கு சொத்து பிரிக்கப்படுது. 24 பங்காக பிரிக்கப்பட்டு அதுல தாய்க்கு 4, தந்தைக்கு 4, மனைவிக்கு 3, மகளுக்கு 12, மொத்தம் 23 பங்கை பிரிச்சிடறாங்க. மீதம் ஒரு பங்கு இருக்கே, என்ன செய்யறது? அதை நாம இறுதியில் பார்ப்பதாக சொல்லியிருக்கிறோம். இப்படியாக கணக்கை முடித்திருக்கிறோம். அடுத்து வேற ஒரு கணக்கு. இது இறந்தது ஆண், இருப்பது மனைவி, மகள். வேற ஒரு உதாரணத்தை பாருங்க. அடுத்து ஒரு கணக்கை நம்ம பார்ப்போம். இறந்தவங்களுக்கு, இப்ப இறந்தவங்க பெண், கணவர் இருக்காரு. அப்போ கணவருக்கு, இறந்தவருக்கு பிள்ளை இல்லை, அப்ப கணவருக்கு பாதி கொடுக்கணும். இறந்தவருக்கு பிள்ளை இல்லாவிட்டால் அப்ப தாயும் தந்தையும் முழு வாரிசு ஆயிடுறாங்க. அப்ப தாய்க்கு 3ல் 1 கொடுக்கணும். இப்ப என்ன செய்யறது? முதல்ல இறந்தவருக்கு கணவர் இருக்கிறார், கணவர் சரிபாதி எடுத்துக்கொள்வார். 50,000 ரூபாய் சொத்து, அதுல 25,000 ரூபாய் கணவர் எடுத்துக்கிறார். இது 4:12 வசனத்தின்படி. மீதமுள்ள 25,000 இதற்கு முழு வாரிசுகள் இவங்க 2 பேர் தான். இந்த முழு வாரிசுகளாக இருக்கிற இந்த 2 பேரில் 3ல் 1 தாய் எடுத்துக்கொள்வார். அப்ப 25,000ல் 3ல் 1 எவ்வளவு வரும்? நீங்க அதை கால்குலேட்டர்ல போட்டு வகுத்து பாருங்க. $8,333 பக்கம் வரும். தாய்க்கு 8,333 பக்கம் வரும். மீதம் சுமார் 16,666 பக்கம் தந்தைக்கு கொடுக்கணும். இதுதான் இந்த கணக்கின் சட்டம். சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, இறந்தவருக்கு கணவர் இருக்கிறாரு, அவங்களுக்கு பாதி, இறந்தவருக்கு பிள்ளை இல்லாட்டி தாய்க்கு 3ல் 1 அப்படின்னு சொல்லி இந்த 2ஐயும் இணைச்சிருவாங்க. 2ஐயும் பங்கு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. இதுல ஒரு குழப்பம் ஏற்படும். இணைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாருங்க, 2க்கும் 3க்கும் உள்ள சம எண் 6. 6 தான் 2லையும் வகுப்படும், 3லையும் உள்ளடக்கும். 6ல் கணவருக்கு 3, தாய்க்கு 2, 5 பங்கு. மீதம் எவ்வளவு இருக்கு? ஒரே ஒரு பங்கு. அதாவது 50,000 ரூபாயை 6 பங்கா பிரிச்சிங்கன்னா சுமார் 8,333 ரூபா வரும் ஒரு பங்கு. அதுல கணவருக்கு ஒரு 25,000 சொச்சம் போயிரும், தாய்க்கு 16,000 சொச்சம் போகும், தந்தைக்கு மீதம் இருக்கிற ஒரு 8,330 ரூபா தான் போகும். இப்ப என்ன ஆகுதுன்னா, தாய்க்கு கிடைத்ததை விட தந்தைக்கு குறைவா கிடைக்குது. இது தவறான கணக்கா போயிடும். ஏன் இந்த தவறு நடக்குதுன்னா, இந்த 3ல் 1ஐயும் இந்த 2ல் 1ஐயும் பங்குதாரர்களா ஆக்கிடுறாங்க. இப்படி ஆக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இறந்தவருக்கு
பிள்ளைகள் இல்லாவிட்டால் ஃபவரிசஹு அபவாஹு, தாயும் தந்தையும் சொத்துக்களுக்கு வாரிசாகி விடுகிறார்கள். அந்த வாரிசுகான சொத்துக்களில் 1/3 தாய்க்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொன்னானே தவிர மொத்த பங்குகளில் சொல்லலை, தனி பங்கை கொடுக்கல. அதை புரிந்து கொண்டு இந்த இருவரும் வாரிசுதாரர்கள், எதில் பங்குதாரர்கள் கொடுக்கப்பட்ட பிறகு இருவரும் வாரிசுதாரர்கள் என்று புரிந்து கொண்டு இறந்துவிட்ட அந்த மனைவியின் சொத்தில் கணவருக்கு பாதியை கொடுத்துட்டு மீதமுள்ளதில் இருவரும் வாரிசுதாரர்கள் ஆயிடுறாங்க. அந்த மீதமுள்ள 25,000-ல் தாய்க்கு 1/3, தந்தைக்கு 3, அந்த மிச்சத்தை தந்தை கொடுக்க வேண்டும். இந்த கணக்கை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை இறந்தவருக்கு மகன் மகள் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும், மகன்கள் மட்டும் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும், மகள்கள் பெண் மக்கள் இருந்தால், ஒரு பெண் இருந்தால் எப்படி, 2க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தால் எப்படி பிரிக்க வேண்டும், மனைவி இருந்தால் அப்பொழுது பங்குகள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும், தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி பங்குகள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய சட்டங்களை எல்லாம் அறிந்து கொண்டோம். இதல்லாமல் இந்த சட்டங்களில் எழக்கூடிய சில சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும், இது தொடர்பாக இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாரிசுரிமை சட்டங்களை பற்றியும், ஒருவேளை இறந்தவருக்கு மகனும் இல்லை, தாய் தந்தையும் இல்லை, அப்படிப்பட்ட நேரத்தில் பிள்ளைகளும் இல்லாமல் பெற்றோர்களும் இல்லாமல் வெறும் சகோதரர்கள் மட்டுமே இருந்தால் எப்படி சொத்துக்களை பிரிப்பது, 2 பெண் மக்கள் இருந்தால், இறந்தவருக்கு ஒரு பெண் இருந்தால், ஒரு மகள் இருந்தால் சரி பாதி சொத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும், மகளுக்கு கொடுக்க வேண்டும். 2க்கும் மேற்பட்ட பெண் மக்களாக இருந்தால் அவர்களுக்கு 3/2 கொடுக்க வேண்டும், 2/3 என்பதாக சொல்லியிருந்தோம். அது திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இருக்கிறது. அவர்கள் 2 பெண்களுக்கு மேலே இருப்பார்களேயானால் ஃபலஹுன்ன சுலுசா, அவர்களுக்கு 3/2 பங்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்போ நாம அந்த நேரத்தில் ஒரு கேள்வியை வைத்திருந்தோம். ஒரு பெண்ணுக்கு சரிபாதி, 2க்கும் மேற்பட்டவர்களுக்கு 3, 4, 5, 6 என்று இருக்கக்கூடியவர்களுக்கு 3/2 வருகிறது என்றால், 2 பெண்களுக்கு 2 பெண் மட்டும் இருந்தால் அப்ப சொத்தை எப்படி பிரிப்பது என்பதாக ஒரு கேள்வி வைத்திருந்தோம். இதற்கு 2 வகையான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஒன்று, அந்த 2 பெண்களுக்கும் 3/2 பங்கை தர வேண்டும் என்பதற்கான ஆதாரத்தை சொல்கிற பொழுது சிலர் திருமதியிலே இடம்பெறக்கூடிய 2018வது செய்தியை காட்டுகிறார்கள். அந்த செய்தியில் என்ன வருகிறது என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, சாயித் பின் ரபி என்கிற ஒரு சஹாபி, அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரோடு உஹது யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். அவர் அந்த போரில் கொல்லப்படுகிறார். அந்த சாத் பின் ரபி அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். அந்த சாத் பின் ரபி திருமணமானவர், 2 பெண்களுக்கு தந்தை. இப்போ சாது கொல்லப்பட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் சாதுடைய சகோதரன் என்ன செய்து விடுகிறார், மொத்த சொத்தையும், சாதுக்குரிய மொத்த சொத்தையும் தன் பக்கம் வைத்திருக்கிறார். இந்த சாதுடைய மனைவிக்கும் கொடுக்கல, பிள்ளைகளுக்கும் கொடுக்கல. இந்த வழக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் பின் ரபி அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரனை அழைத்து சொன்னார்கள், அந்த 2 பெண் மக்களுக்கும் சொத்துக்களை கொடுக்கணும். ஆகத்தி இப்னத்தை சாதின், இந்த சாத் ரலியல்லாஹு அவர்களுடைய 2 பெண் மக்களுக்கும் அஸ்ஸுலுசைனி 3/2 கொடுத்து விடுங்கள். ஆகத்தி உம்மஹுமா, அவர்களுடைய தாயாருக்கு, சாதுடைய மனைவிக்கு அஸ்ஸுமுன 8/1 கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, ஒமா பக்கிய, அதில் எவ்வளவு எஞ்சி இருக்கிறதோ ஃபஹுவலக்க, அது உனக்குரியது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தியை ஆதாரமாக காட்டி 2 பெண்களுக்கு 3/2 கொடுக்கலாம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது, இது பலவீனமான செய்தி. அப்போ இந்த செய்தியை வைத்து 2 பெண் மக்களுக்கு 3/2 என்று நாம சொல்ல இயலாது. அப்ப நாம வேற எந்த ஆதாரத்தை மேற்கோள் காட்டுவது என்றால், அதிகமானவர்கள்
அந்த குர்ஆன் வசனத்தையே பிரதான ஆதாரமாக சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு பெண்ணுக்கு சரிபாதி கொடுக்க வேண்டும், ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டாலே அதில் இரண்டும் உள்ளடங்கும் தான் என்பதாக சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு 40 கிலோமீட்டருக்கு மேலே பயணித்தால் 1000 ரூபாய் அபராதம் என்று சொன்னால், 41 கிலோமீட்டர் பயணிக்கணும் அவசியம் இல்லை, 40 கிலோமீட்டர் வந்துட்டாலே அந்த அபராதம் வந்துடும். அதே மாதிரி 35 மதிப்பெண்கள், 35க்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றால், அப்போ அவர் 35 எடுத்தாலும் அவர் தேர்ச்சி பெற்று விடுகிறார் என்பதுதான் அர்த்தம். அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் பேசப்படுகிற பொழுது, இதிலிருந்து இதற்கு மேலே என்று ஒரு எல்லை பேசப்படுகிற பொழுது, அந்த இரண்டுக்கும் மேலே என்றால் அந்த இரண்டையும் அது உள்ளடக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால இந்த ஹதீஸை வைத்துத்தான் அதை நிறுவ வேண்டும் என்று அல்ல, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது அல்ல. அந்த குர்ஆன் வசனமே 2 பெண் மக்களுக்கு சொத்தை 3/2 பிரிக்கலாம் என்று புரிந்து கொள்வதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ சொத்துக்களை நாம பிரிக்கும் பொழுது ஒரு பங்கு மட்டும் அல்லது 2 பங்கு மட்டும் எஞ்சி இருக்கக்கூடிய கணக்குகளை நாம கடந்த நிகழ்வுகளில் பார்த்தோம். உதாரணமாக ஒரு கணக்கை மீண்டும் நினைவுபடுத்துவோம் பாருங்க. இறந்தவர் இருக்காங்க, அவருக்கு ஒரு பெண், ஒரு மகள் மட்டும் இருக்காங்க. தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க. இந்த நேரத்தில் இறந்தவருக்கு மகள் இருந்தால் பாதி கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் தந்தைக்கு 1/6 கொடுக்கணும், தாய்க்கும் 1/6 கொடுக்கணும். இந்த நேரத்தில் இப்போ 6ஐயும் 2ஐயும் உள்ளடக்கக்கூடிய எண் எது? 6. 6 டிவைட் ஆகும், 2லையும் டிவைட் ஆகும். அப்போ 6ல் 1, தாயாருக்கு ஒரு பங்கு, தந்தைக்கு ஒரு பங்கு, மகளுக்கு 3 பங்கு. 6ல் 3 2 இருக்கு. அப்போ உதாரணத்திற்கு 6000 ரூபா சொத்து. அந்த 6000 ரூபா சொத்துல தாய்க்கு 1000 ரூபா, தந்தைக்கு 1000 ரூபா, மகளுக்கு 3000 ரூபா, மொத்தம் 5000 ரூபா பிரித்து கொடுத்தாச்சு. மீதம் எவ்வளோ இருக்குது? 6000 ரூபா இருக்குது. அப்போ 6000 ரூபாயில் மீதம் 5000 ரூபா போனால் 1000 ரூபா இருக்குது. இந்த 1000, அதாவது 6 பங்குல 5 பங்கு போயிடுச்சு, பாக்கி 1 பங்கு இருக்கு. இந்த 1 பங்கு யாருக்கு கொடுப்பது என்பது தான் ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தோம். இது போன்ற கேள்விக்கான பதில்தான் ஆசிப் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. அதாவது சொத்துக்களுக்கு முழு உரிமையாளர்களாக, எஞ்சி இருக்கும் சொத்துக்களுக்கு முழு உரிமையாளர்களாக ஆகக்கூடியவர்களை பற்றிய பாடம். எஞ்சி இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு யாரெல்லாம் உரிமையாளர் ஆவாங்க? இப்ப இதுல யார் ஆக போறாங்கன்னா, தகப்பனார் ஆயிடுவார், தந்தை தான் என்ன செய்வார்? முழு உரிமையாளராக ஆவார். இதற்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நேரத்தில் இறந்தவருடைய சொத்துக்களை பங்குதாரர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கும் பொழுது 6ல் 1, பாதி, 4ல் 1, 3ல் 1, இந்த மாதிரி பங்குதாரர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கிற பொழுது சொத்துக்கள் எஞ்சி இருக்கிற நேரத்தில் அந்த எஞ்சி இருக்கிற சொத்துக்களை யாருக்கு கொடுப்பது, அதற்கான சொந்தக்காரர் யார் என்ற கேள்விக்கு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸை பார்க்கலாம். 6732வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்ஹிகுல் ஃபராயில பி அஹ்லிஹா, பாகங்களை, அதாவது சொத்துக்கு உரிய அந்த பங்குகளை அதன் உரிமையாளர்களிடத்தில் கொடுத்து விடுங்கள். ஃபமா பக்கிய, அதில் எது எஞ்சி உள்ளதோ அதை ஃபஹுவ லி அவுலா ரஜுலின் தக்கரின்,
அதற்கு சொந்தக்காரர் யார் என்றால் மிக நெருக்கமாக இருக்கிற ஆண் உறவினருக்கு சொந்தமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ சொத்துக்களை பங்கிடுகிற பொழுது பங்குதாரர்களுக்கு கொடுத்து முடித்து விட்ட பிறகு நெருங்கிய உறவுகளாக இருக்கிற ஆண் உறவினர் யார் என்று பார்க்க வேண்டும். மிக நெருங்கிய உறவினர்களாக இருக்கிற ஆண் உறவினர் யார் என்று வரும்பொழுது அதில் இறந்தவருக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது மகன். அவர்தான் பாகங்களுக்கு உரிய சொத்துக்களை எல்லாம் பிரிச்சுட்டு மீதமுள்ள அனைத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார். மகன் இல்லை அப்படின்னு சொன்னா மகனுடைய மகன் இறங்கு வரிசையில் அவரு இல்லைன்னா மகனுடைய மகன். அப்ப இறந்தவருடைய மகன் வழி பேரன் அல்லது மகன் வழி கொள்ளு பேரன் இப்படி வந்துருவாங்க. எப்ப உறவுகளை பிரித்து அந்த பங்குகளுக்குரியவர்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்குமானால் அப்ப என்ன செய்யணும், முழு உரிமையாளராக மகன் வந்து விடுவார். இப்போ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கணவர் இருக்கிறாங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க. தாயாருக்கு 6ல் 1, கணவருக்கு 4ல் 1, தந்தைக்கு 6ல் 1, மீதமுள்ள அனைத்தும் ஒரே பையனா இருக்காரு, மிச்சம் உள்ள அனைத்து அவர் எடுத்துக்கிறார். இவர்தான் மிக நெருங்கிய ஆண் உறவினராக இறந்தவருக்கு இருக்கிறார். அவர் இல்லாவிட்டால் அவருடைய மகன் இருப்பாரையானால், பேரன் இறந்தவருக்கு மகன் வழி பேரன் இருப்பாரையானால் அவருக்கு கிடைக்கும். அப்படி அவரும் இல்லாவிட்டால் இறந்தவருக்கு மகன் வழி கொள்ளு பேரன் இருப்பானையானால் அவன் ஆசிபாக ஆவான். இவர்தான் நெருங்கிய ஆண் உறவினராக இருக்கிறார். அவுலா ரஜுலின் தக்கரின் ஆண் உறவினராக இருக்க வேண்டும் என்பதுதான் நெருங்கிய ஆண் உறவினராக அவர் இருப்பார். ஒருவேளை இறங்கு வரிசையில மகன் இல்லை, மகனுடைய மகன் இல்லை, அவருடைய மகன் கொள்ளு பேரன் இல்லை, அப்ப இறங்கு வரிசையில இல்லை என்றால் இறந்தவருடைய தகப்பனார பார்க்கணும், தந்தை. அப்ப தந்தை இருக்கிறார் என்றால் தந்தை ஆசிபாக வருவார், எஞ்சி இருப்பதை அவர் கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம பார்த்த கணக்கு மாதிரி. ஒருவேளை தந்தை இல்லை என்றால் தந்தையுடைய தந்தை அவர் என்ன செய்வார், பாட்டனார், அதாவது இறந்தவருடைய தாயுடைய தந்தை அல்ல, தகப்பனின் தந்தை, அவர் வாரிசாக ஆவார். அவர் இல்லாவிட்டால் அவருடைய தந்தை வாரிசாக ஆவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் ஆசிபாயிருவாங்க. இவர்கள்லாம் எஞ்சி இருக்கிற சொத்துக்களுக்கு ஆசிபாக வந்து விடுவார்கள். இதை நாம சொல்லுகிற பொழுது என்ன கேள்வி வரும்னா, இப்ப இறந்தவருடைய மகன் வழி மகன் அப்படின்னு சொல்றோம், அல்லது தந்தையுடைய தந்தை அப்படின்னு சொல்றோம். இதுல இறந்தவருடைய தாயுடைய தந்தையையோ அந்த பாட்டனாரையோ அல்லது இறந்தவரின் மகளுடைய மகனையோ இந்த பேரனையோ ஏன் சேர்த்து கொள்வதில்லை என்கிற ஒரு கேள்வி வரும். ஹதீஸுகளில் தெளிவாக வந்திருக்கிறது. சஹி புகாரியில் வரக்கூடிய 6745வது செய்தியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆனா அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மிக நெருக்கமானவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபமன் மாத்த, யார் இறந்து விடுகிறாரோ, தரக்க மாலன், அப்படி இறந்த நிலையில் அவர் சொத்துக்களை விட்ட நிலையிலே இறந்து விடுகிறார். அப்படி இருந்தால் ஃபமாலுஹு லி மவாலில் அசபதி, அவருடைய சொத்துக்களாகிறது அவருடைய தந்தை வழியிலுள்ள உறவுகளுக்கு சொந்தமாகும். யார் வழியிலுடைய உறவு? தந்தை வழியினுடைய உறவுகளுக்கு சொந்தம். அதனால தான் தாயுடைய தந்தை எடுக்காம, தந்தை இருக்கிறாரா, தந்தையுடைய தந்தையை பார்க்கணும். அந்த கவனத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஆசிப்புடைய பங்கு, அதாவது சொத்துக்களை எஞ்சி இருப்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிப் யார் என்ற ஒரு விவரத்தை நீங்க பார்க்குறீங்க. அப்போ அவர்கள் யார்? இறங்கு முகமாக இருக்கிற மகன், மகன் வழி மகன், அவர் வழி மகன். இவர்கள் இல்லாவிட்டால் தந்தை, தந்தையுடைய தந்தை, தந்தையுடைய தந்தைன்னு மேல் வரிசை போகும். கீழ் இறங்கு முகமும் இல்லை, இந்த கீழ் வரிசையும் இல்லை, மேல் வரிசையும் இல்லைங்கும் போது அடுத்து இறந்தவரின் ஓர வரிசையை எடுத்துக்கொள்வார்கள். அவர் யாரு? இறந்தவரின் உடன் பிறந்த சகோதரன், அவர் ஆசிபாவர். மீதமுள்ள சொத்துக்களுக்கு அவர் சொந்தக்காரர் ஆவார். இப்போ உதாரணத்திற்கு ஒரு கணக்கு கூட நீங்க போட்டு பாருங்க. இப்ப இறந்தவருக்கு தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க, மகன் இருக்காங்க, சகோதரன் உடன் பிறந்தவர் இருக்கார்.
இதுல பங்குதாரர் யார் அப்படின்னு கேட்டா தாய் தந்தை 6ல் 1. இதுல ஆசிப் யாரு? மகன். இந்த 6ல் 1 கொடுத்தது போக மீதமுள்ள அனைத்திற்கும் சொந்தக்காரர் இந்த மகன். இப்ப இந்த மகன் தான் ஆசிபாக இருக்கிறார். ஒருவேளை மகன் இல்லை, அந்த நேரத்தில் என்ன, தந்தை ஆசிபாயிறார். தந்தை இல்லை, அப்ப யார் ஆசிபு? சகோதரன் இருக்கிறாரு, உடன் பிறந்தவர், இவர் ஆசிபாவாரு. இதுதான் ஆசிபுனுடைய சட்டம். இதுல இறந்தவருடைய மகன், மகன் வழி மகன் என்று இறங்கு முகத்தில் போகும். இல்லாவிட்டால் மேல் வரிசை தந்தை, தந்தையுடைய தந்தையின் மேல் வரிசை 2 பேரும் இல்லாவிட்டால் ஓர வரிசையாக சகோதரன் என்று வரும். ஒரு சில நேரங்களில் சகோதரிக்கும், உடன் பிறந்த சகோதரிக்கும் கிடைக்கும். அது ரொம்ப அரிதான ஒரு கட்டம்தான். அதற்கான செய்தியை, ஆதாரத்தை நம்ம என்ன செய்யலாம், ஹதீசுகளில் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, 6736வது செய்தி. ஒரு வழக்கு அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு வருகிறது. என்ன வழக்கு என்றால், இறந்தவருக்கு ஒரு உடன் பிறந்த சகோதரி இருக்கிறாங்க, ஒரு மகள் இருக்கிறாங்க, மகன் வழி மகளும் இருக்கிறாங்க. ஒரு மகளும் மகனுடைய மகளும் இருக்கிறாங்க. ஒரு பேத்தி, மகன் வழி பேத்தி இப்ப இருக்கிறாங்க. இந்த நிலையில சொத்துக்களை எப்படி பிரிப்பது என்று அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு கேட்கப்படுகிறது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மகனுடைய மகளுக்கு, அந்த பேத்திக்கு சொத்து கிடைக்காது, மகளுக்குத்தான் பாதி கிடைக்கும், மீதி பாதிய உடன் பிறந்த சகோதரிக்கு கொடுத்துடணும் என்பதாக அவர் தீர்ப்பளித்து விடுகிறார். இதே தீர்ப்பை கொண்டு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவரிடத்திலே போகிறார்கள். அப்ப அந்த தீர்ப்பை அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், சகோதரிக்கு பாதி, மகளுக்கு பாதி, மகனுடைய மகளுக்கு இல்லை என்று சொல்றாங்களே, இப்படி ஒரு தீர்ப்பை நான் சொன்னேனால் நான் வழி தவறிடுவேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த விஷயத்தில் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்வை அவர் சொல்கிறார். மகனுடைய மகளுக்கு 6ல் 1 கொடுக்க வேண்டும், மகளுக்கு பாதி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தக்மிலத்து சுலுசைன், 3/2 வாரிசுகளுக்கே போய் சேரும். அப்பதான் என்னாகும், 3 பகுதி சொத்துல 2 பகுதி நேரடி வாரிசுகளுக்கே சென்றடைந்து விடும். அந்த வாரிசுகள் இப்ப யாரு? அந்த பங்குதாரர்கள் யார் அப்படின்னா, இந்த கேஸ்ல, இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் பங்குதாரர்கள் யாருன்னா, மகள் பாதி சொத்து சொந்தக்காரங்களாகிறாங்க, மகன் வழி மகள் 6ல் 1க்கு சொந்தக்காரங்களாகிறாங்க. ஆக இந்த 6ல் 1 மகன் வழி மகளுக்கும் பாதி சொத்து மகளுக்கும் போக எஞ்சி இருப்பதற்கு உடன் பிறந்த சகோதரி ஆசிபாகி விடுகிறாள் என்று சொன்னார்கள். இந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் இந்த மாதிரியான வழக்கின் பொழுது சகோதரி ஆசிபாக வருவாங்க. இதல்லாத மற்ற நேரங்கள்ல, அதாவது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மகள் இருக்கிறாங்க, இறந்தவருக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல மகள் இருக்கிறாங்க, உடன் பிறந்த சகோதரி இருக்கிறாங்க. இந்த சூழலில் சகோதரி என்ன செய்யறாங்க? ஆசிபாக வராங்க. இதல்லாத மற்ற தருணங்களில் மகன், மகனுடைய மகன் என்ற இறங்கு வரிசையிலும், தந்தை, தந்தையுடைய தந்தை என்கிற மேல் வரிசையிலும், உடன் பிறந்த சகோதரன் என்கிற ஓர வரிசையிலும் தான் ஆசிபாக எஞ்சி இருக்கிற சொத்துக்கு உரிமையாளர்களாக ஆவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, இப்போ சொத்துக்களை நம்ம பங்கிடுறோம். பங்கிடும் பொழுது ஆசிப் என்று வரக்கூடிய அந்த நிலையில் உள்ளவர்கள் இல்லாத போது எஞ்சி இருக்கிறதுக்கு அவங்க உரிமையாளர் ஆயிடுறாங்க. ஒரு சில கட்டங்களில் அப்படி உரிமையாளர் ஆகக்கூடிய அந்த ஆசிபுகள் இல்லாத நேரங்களில் சொத்துக்கள் எப்படி பிரிப்பது, அப்ப சொத்துக்களை யார் யாருக்கு எவ்வளவு கொடுப்பது என்கிற ஒரு கேள்வி வரும். உதாரணத்திற்கு, இறந்தவருக்கு தாய் இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க. இப்ப சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது? இதை நீங்க பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இறந்தவருக்கு தாய் இருக்காங்க,
மகள் இருக்காங்க, சரியா, கணவர் இருக்காங்க, அப்போ தாய்க்கு இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால் தாய்க்கு 1/6, மகளுக்கு பாதி, கணவருக்கு 4/1. இப்போ இறந்தவருக்கு மகன் வழி மகன்கிற அந்த ஆசிபுகள் இல்லை, தந்தைங்கிற ஆசிபுகள் இல்லை, கணவருங்கிற ஆசிபுகள் இல்லை, இது சகோதரன் உடன் பிறந்தவர் என்கிற ஆசிபுகள் இல்லை. கணவர் இருக்காரு, மகள் இருக்காங்க, தாய் இருக்காங்க. இந்த நேரத்தில் சொத்துக்களை எப்படி பங்கிடுறது? 4, 6, 2 மூணையும் உள்ளடக்கக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்கணும். 6, 4, 2. பன்னெண்டு. இதான் எல்சிஎம். அப்போ இந்த 3ஐயும் உள்ளடக்கக்கூடிய எண் 12. 12ல் 4 வகுப்படும், 6 வகுப்படும், 2 வகுப்படும். இப்போ 12ல் 6னா 2 பங்கு தாய்க்கு, 12ல் 4 3 பங்கு கணவருக்கு, 12ல் 2 அப்படின்னா 6 பங்கு மகளுக்கு. மொத்தம் 12ல் 2, 3, 6 11 பங்கு இந்த உரிமையாளர்களுக்கு போயிருது, பங்குதாரர்களுக்கு போயிருது. மீதம் 1 பங்கு இருக்கு. இந்த 1 பங்கை என்ன செய்யறது? இவர்களுக்கே திருப்பி கொடுப்பது. இதுதான் ரத்துன்னு சொல்லுவாங்க. வேற யாருமே இல்லை. அப்ப இவர்களுக்கே சமமாக பிடித்து கொடுப்பது. ஏன் அப்படின்னா, இந்த 1 பங்கு எடுத்து மகளை மட்டும் வச்சுக்கன்னு கொடுத்தா தாய்க்கும் கணவருக்கும் அதில் குறைஞ்சிரும், அவங்க பாதிக்கப்படக்கூடாது. இந்த 1 பங்கு எடுத்து கணவருக்கு கொடுங்கன்னு சொன்னா இந்த 2 பேர் பாதிக்கப்படுவாங்க. இந்த 1 பங்கு எடுத்து தாய்க்கு கொடுத்தா இந்த 2 பேர் பாதிக்கப்படுவாங்க. 4வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கைர முலார், பங்குகள் போடுகிற பொழுது பாதிப்பு இல்லாத வகையில் பங்கிடப்பட வேண்டும். அந்த நிலையில் தான் பங்குகள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இதுல பாதிப்பு வரக்கூடாதுன்னா என்ன செய்யறது? உங்களுக்கு இதற்கு நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு சுருக்கத்துக்கு சொல்றேன். இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, பாக்கி 1 இருக்கு. உதாரணத்திற்கு 12 லட்சம் ரூபா சொத்து, 12 லட்சம் ரூபா சொத்து. 12 லட்சத்துல 12 பங்கு பிரிஞ்சு அதுல 2 லட்சம் ரூபா தாயாருக்கு, 3 லட்சம் ரூபா கணவருக்கு, 6 லட்சம் ரூபா மகளுக்கு போயிருச்சு. மீதம் 1 லட்சம் ரூபா இருக்குது. இந்த 1 லட்சத்தை மீண்டும் 12 பங்காக பிரித்து, அப்ப என்ன செய்வோம்? 1 லட்சத்தை 12 பங்கா பிரிச்சா எத்தனை ரூபா வரும்? ஏறக்குறைய 9,000 அந்த ரேஞ்சில் வரும். 9 இல்லை 8,000 சொச்சம் வரும். இந்த 8,000 சொச்சத்தை எடுத்து இதுல 2 பங்கு தாய்க்கு, 3 பங்கு கணவருக்கு, பாதி மகளுக்கு அப்படின்னு போட்டோம்னா இதுல உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு தொகை மிச்சமாக வரும். அந்த தொகை எடுத்து மீண்டும் 12 பங்கா பிரிச்சு எல்லாரும் கொடுத்தா மீண்டும் ஒரு தொகை மிச்சம் வரும். அதை எடுத்து இப்படியே கொடுத்து 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 கணக்கு போட்டுட்டு போறதை விட சுருக்கமாக எப்படி முடித்துக் கொள்வார்கள் என்றால், இத பாருங்க, பங்கு இதனுடைய பொது எண், வகுப்படக்கூடிய பொது எண் 12. அதை வைத்து நம்ம வகுத்து பார்த்தோம். பங்குதாரர்களுக்கு 2 பங்கு, 3 பங்கு, 6 பங்கு கொடுக்க வேண்டி வருது. ஆக 11 பங்கு பங்குதாரர்களுக்கு கொடுத்தா போதும். 12 பங்கு கொடுக்க தேவையில்லை, 11 பங்கு கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் வகுப்படக்கூடிய எண்ணை வைத்து எத்தனை பங்குகள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு முடிச்ச பிறகு இந்த 11 பங்கவே இன்னொரு பொது பங்கா ஆக்கிடணும். எப்படி? மொத்த சொத்தை 11 பங்காக வைக்க வேண்டும். நீங்க 12 பங்கா வச்சு அதனுடைய ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை கிடைக்கும்ங்கிற பங்குகளை போட்டு அதனுடைய கூட்டுத்தொகை 11. இந்த 11 பங்காக மொத்த சொத்தை ஆக்கிட்டு இப்ப பாருங்க, 11ல் 12 லட்சத்தை நீங்க 12 லட்சமா பிரிச்சுட்டு கொடுத்தா மிச்சம் 1 லட்சம் ரூபா வரும். அதற்கு பதிலாக 12 லட்சத்தை 11 பங்காக ஆக்கி அதுல தாயாருக்கு 2 பங்கு, மகளுக்கு 6 பங்கு,
கணவருக்கு 3 பங்கு என்று போட்டிங்கன்னா இந்த 12 லட்சம் சரிசமமாக இவர்களுடைய பங்குக்கு ஏற்றாற் போல் பிரிந்துவிடும். இதற்கு பேர் என்ன செய்வாங்க? ரத்துன்னு சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? இங்கே கீழ் வாரிசு ஆசிபோ, மேல் வாரிசு ஆசிபோ அல்லது ஓர வாரிசுகளோ இல்லாத பொழுது இந்த ரத்து அடிப்படையிலே சொத்துக்கள் கொடுக்கப்பட்டுவிடும். இன்னொரு கணக்கு உங்களுக்கு சொல்றேன். அதற்கு பிறகு 2-3 உதாரணங்களை சொல்றேன். அதை நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப இறந்தவங்களுக்கு தாய் இருக்காங்க, மகள் இருக்காங்க, பின்துல் இப்னு, மகனுடைய மகள் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். மகன் வழி மகள் இருந்தால் 6இல் 1 கொடுக்கணும். மகளுக்கு பாதி கொடுக்கணும், தாய்க்கு 6ல் 1 கொடுக்கணும். இப்போ 6ஐயும் 2ஐயும் பொதுவாக வகுபட செய்கிற எண் 6 தான். அப்போ தாயாருக்கு 6ல் தாயாருக்கு 1, மகளுக்கு 3, மகனுடைய மகளுக்கு 1. சொத்தை 5 பங்கு இருக்கு. இப்போ மீதம் 1 வரும். அப்போ என்ன செய்யணும்? இதை வகுத்ததன் அடிப்படையில் மொத்த சொத்தை 5 பங்காகவே பிரித்து அந்த 5 பங்குல தாய்க்கு 1, மகனுடைய மகளுக்கு 1, மகளுக்கு 3 பங்காக கொடுத்தால் போதுமானதாக இருக்கும். இது எப்படின்னு பாருங்க. சொத்தை 6000 ரூபா மொத்த சொத்து. இந்த 6000 ரூபாய நீங்க 6000 ரூபான்னு போட்டு இவங்களுக்கு 1000 ரூபா, மகளுக்கு 3000 ரூபா, மகன் வழி மகளுக்கு 1000 ரூபான்னு கொடுத்துட்டு 5000 ரூபா ஆக்கிட்டீங்கன்னா மீதி 1000 ரூபா மிச்சம் வரும். அந்த 1000 ரூபாயை மீண்டும் 6 பங்கா பிரித்து போட்டு மீதம் வரக்கூடியதை மீண்டும் போடணும். அதற்கு பதிலாக இந்த 6000 ரூபாயை 5 பங்காக பிரிச்சிடணும். 5 பங்கா பிரிச்சா எவ்வளோ வரும்? ஏறக்குறைய 6000-ஐ 5 பங்கா பிரிச்சா 1200 ரூபா. அப்போ தாய்க்கு 1200, மகளுக்கு 3600, மகன் வழி மகளுக்கு 1200. இப்ப பாருங்க, இவர்களுக்கு ஒரு 200 ரூபா கூடியிருக்கு. இவங்க பங்குக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு 200 ரூபா கூடியிருக்கு. இவங்களுடைய பங்குக்கு ஏற்ற மாதிரி 600 ரூபா கூடியிருக்கு. ஆக இந்த 6000-ஐ சம அளவில் பிரித்து கொண்டார்கள். இந்த அடிப்படையில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது அவர்களுக்கே திருப்பி வழங்கப்பட்டுருச்சு. காரணம் என்ன? மகன் இல்லை, மேலே தந்தை இல்லை, சைடில் உடன் பிறந்த சகோதரன் இல்லை. அதனால இவர்களுக்கே இந்த சொத்துக்கள் பிரிந்து விட்டது. இப்போ நாம 2-3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்றோம், நீங்க செஞ்சு பாருங்க. இறந்தவருக்கு தாய் 2 மகள்கள் இருப்பார்களேயானால் எப்படி பிரிப்பது? இரண்டாவது கேள்வி, இறந்தவருக்கு தாயும் 2 மகளும் மனைவியும் இருந்தால் எப்படி பிரிப்பது? மூணாவது கேள்வி, இறந்தவருக்கு தாயும் மகளும் மகனின் மகளும் மனைவியும் இருந்தால் எப்படி பிரிப்பது? இந்த 3 உதாரணங்களை நீங்க என்ன செய்யுங்க, செய்து அந்த மீதமுள்ள சொத்துக்களை தனியா பங்கு போடாம பங்குகளில் இருந்து கிடைக்கக்கூடிய விடையையே பங்காக மாற்றி ரத்து செய்து பாருங்கள். இதுவரைக்கும் சொத்துக்களை பிரிக்கிற பொழுது அந்த பங்குதாரர்களுக்கு கொடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் எஞ்சி வந்தால் ஆசிபுகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆசிபுகளே இல்லைன்னா பங்குதாரர்களுக்கே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னோம். அதற்கான முறையையும் நம்ம படித்தோம், ரத்துடைய பாடம். சில நேரங்களில் நாம் எவ்வளவு பங்குதாரர்கள் கொடுக்கணுமோ அதை பங்குகள் போட்டு பார்க்கும் பொழுது கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படுகிற பொழுது, பங்குக்கு ஏற்றவாறு கொடுக்க முடியாத நெருக்கடி ஏற்படும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஒவ்வொரு பங்குதாரர்கிட்டருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கணக்கை டேலி பண்ணுவோம். இதற்கு பேர் அவுல் என்று சொல்வார்கள். அந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்க, இதற்கான தீர்வையும் பாருங்க. இப்போ இறந்தவங்களுக்கு தாய் தந்தை 2 பெண் மக்கள் கணவர் இருக்காங்க. இப்போ எவ்வளோ கொடுக்கணும்?
தாய் தந்தைக்கு தலா 6/1, 2 பெண் மக்களுக்கு 3/2, கணவருக்கு 4/1. இதனுடைய பொது எண் என்ன? 6ஐயும் 4ஐயும் 3ஐயும் வகுபட செய்கிற பொது எண் 12. 12ல் 6ல் 1, அப்போ 12ல் எத்தனை 6 இருக்கு? 2. தாய்க்கு 2 பங்கு. 12ல் எத்தனை 6 இருக்கு? தந்தைக்கு 2 பங்கு. 12ல் எத்தனை 4 இருக்கு? 3 இருக்கு. கணவருக்கு 3 பங்கு. 12ல் எத்தனை 3 இருக்கு? 4 இருக்கு. 4, 2, 8. பிள்ளைகளுக்கு 8 பங்கு. இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 4, 2, 4, 7, 8, 7, 15. வகுபட செய்கிற எண் 12 இருக்குது. அதை வைத்து வகுத்து பார்த்தா ஒவ்வொருவருக்கும் நம்ம கொடுக்கிற சொத்தின் கணக்கின் கூட்டுத்தொகை 15 இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? நாம் 12 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இங்கே 15 வந்திருக்குதே. அப்போ என்ன செய்யறது? இதில் யாராவது ஒருவருக்கு குறைத்தோமையானால் கணக்கு டேலி ஆயிரும். உதாரணத்திற்கு தாய்க்கு கொடுப்பதை நிறுத்திட்டோம் அப்படின்னு வைங்க. அதாவது கணவருக்கு கொடுக்கறத நிறுத்திட்டோம்னா தாயாருக்கு தந்தைக்கு 2 பெண் மக்களுக்கு கிடைச்சிரும். 12 பங்கு கரெக்டாகிடும். ஆனால் கணவர் பாதிக்கப்பட்டுருவார். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. சரி, இவர்களுக்கு மட்டும் குறைச்சிக்கிட்டோம்னா இந்த 3 பேர் தப்பிச்சுக்குவாங்க, இவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. அப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எல்லோரும் சேர்ந்து பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த 15 பங்கை கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் என்பதற்காக இவர்கிட்ட கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் இவர்கிட்ட கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சாதான் எல்லோருக்கும் கொடுக்க முடியும். எப்படி குறைப்பது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நான் ரத்துன்னு சொன்னோம் இல்லையா, இருக்கக்கூடிய சொத்துக்களின் கூட்டுத்தொகையையே பங்காக்கிடணுங்கிறது. அப்படி கூட்டுத்தொகையை பங்காக்கும் போது ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கூட கிடைக்கும். இந்த மாதிரி கணக்குகளில் இந்த கூட்டுத்தொகையையே பங்காக மாற்றும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பங்குக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குறையும். யாரும் அதில் பெரிய பாதிப்புக்கு ஆளாக மாட்டார்கள். அனைவரும் சமமான நிலையில் இருப்பார்கள். அல்லாஹ் 4:12 வசனத்தில் சொல்கிற பொழுது கைர முலார், சொத்துக்களை பங்குகள் அடிப்படையில் பிரிக்கும் பொழுது பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்யுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் நாம் இதை கொண்டு வந்துட முடியும். உதாரணத்திற்கு நீங்கள் பாருங்கள், ஒரு 1 லட்ச ரூபா சொத்து. இந்த 1 லட்ச ரூபா சொத்தை இவ்வளவு பேருக்கு கொடுக்கணும். முதல்ல 12 பங்காக போடணும். ஏன்னா 6, 3, 4 வகுப்பட செய்கிற எண் 12. அந்த 12 அடிப்படையில் தாய்க்கு 2 பங்கு, தந்தைக்கு 2 பங்கு, கணவருக்கு 3 பங்கு, பிள்ளைகளுக்கு 8 பங்கு, மொத்தம் 15 பங்கு. இப்போ சொத்தை 12 பங்காக வகுத்தால் இவர்களில் அடிபடும். 15 பங்காக வகுத்தரணும். 1 லட்சத்தை 15 பங்காக வகுத்தால் எவ்வளவு கிடைக்க போகுது? அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பங்குகளை பிரித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ இது அவுளு என்று சொல்வார்கள். சில நேரங்களில் அந்த கூட்டு வகுப்பட செய்யக்கூடிய அந்த கூட்டு எண்ணை விட பங்கு குறைவாக இருந்துச்சுன்னா இவர்களுக்கெல்லாம் சொத்து கூட கிடைக்கும். இந்த எண்ணை விட பங்கு கூட இருந்துச்சுன்னா இவர்களுக்கெல்லாம் சொத்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குறையும். இதே சர்ச்சை, இந்த சிக்கல், இதை நம்ம தீர்த்து வைக்கிற மாதிரியான சூழல், பாதிப்பு ஏற்படாத வகையில் பங்குகளை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சொன்ன இந்த தீர்வு இன்னும் சில கணக்குகளில் வரும். அதை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் அதை செய்து பாருங்கள். அவுல் என்ற அடிப்படையில் இப்போ நாம் நடத்திய கணக்கை போன்று நீங்கள் ஒரு கணக்கு செஞ்சு பாருங்க. ஒருவர் இறந்து விடுகிறார். அவர் விட்டு சென்ற சொத்து 5 லட்சம் ரூபா. அவருக்கு தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க, 2 பெண் மக்கள் இருக்காங்க, அவருக்கு மனைவி இருக்காங்க. இப்போ சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் எத்தனை பங்குகளை கொடுக்க வேண்டும்? அந்த பங்குகள் அந்த கூட்டுத்தொகையை விட பங்குகள் கூட இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த கணக்கின்படி ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ரூபாய் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் செய்து. அடுத்தபடியாக இன்னொரு வகையான சட்டம், வாரிசுரிமையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களில் ஒன்று, இறந்தவருக்கு தந்தை இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இந்த மாதிரியான தருணத்தில் இறந்தவருக்கு சகோதரர் இருப்பாரேயானால்,
உடன் பிறந்தவர் இருப்பாரேயானால் அந்த சொத்தின் நிலை என்ன, எப்படி பங்குகளை பிரிக்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்கள். இதே ஒரு சகோதரன் மட்டும் இருக்கிறானேயானால் அப்பொழுது எப்படி பிரிக்க வேண்டும், சகோதரன் சகோதரி என்று இருந்தால் அப்போது எப்படி பிரிக்க வேண்டும், பலர் இருப்பார்களேயானால் இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்களேயானால் அப்போது எப்படி பிரிக்க வேண்டும். மேலும் இந்த வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பான சில கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களையும் அந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.